கர்த்தருடைய பரிசுத்த போல இருக்கிறது நம்முடைய சபையில. ஹல்லேலூயா. கர்த்தருக்கான மனமகிழ்ச்சி. தேவனுக்குள் நான் களி கூறுகிறேன். ஆண்டவருடைய மனமகிழ்ச்சி. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு பேரே மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாள். எத்தனை பேர் உண்மையாவே மனமகிழ்ச்சியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க, இன்னைக்கு ஆராதனை எவ்வளவு வைப்ரண்டா இருக்க போகுது, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க போகிறது என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. தேவனுடைய நாம மாத்திரம் மத்தியிலே மகிமைப்படட்டும். அதுதான் அந்த ஓய்வு நாள், அதுதான் அந்த ஆராதனை, அதுதான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல பலன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, நல்லம்பிக்கை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நாம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளிலே கர்த்தருடைய சன்னதிக்கு வந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஒரு 20 நிமிடம் அவருக்காக ஆராதனை செய்து அவரை தொழுது கொள்வோம். நாம் எதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாளை நாம் நிர்ணயித்து இங்கே வந்து அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள ஏன் முயற்சிக்கிறோம் என்று பார்த்தா, நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த வரணும்னா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுங்களா? ஏன் இந்த மாதிரி நாங்கள் அவர் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறோம்னா, அவர் எல்லாருக்கும், இந்த சர்வ உலகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம், இவங்களுக்கு மாத்திரம் அப்படிலாம் கிடையாது. அவர் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்றது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய பெரிய காரியங்கள் யோசித்து பாருங்க. ஆராய்ந்து முடியாத, இன்னும் ஆராய்ந்தே முடியல. எத்தனை வருஷம்? 6000 8000 வருஷம் ஆச்சு, இன்னும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். யோசித்து பாருங்க என்ன இருக்குன்னு. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆராய்ந்து முடியாத ஒரு பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது பாருங்க, இதுவரைக்கும் யாருமே ஆராய்ந்து முடியல இன்னும் வரைக்கும். சாரி, ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்து வருகிறார் இல்லையா? அதே போல எண்ணி முடியாத அற்புதங்கள். அது என்னது எண்ணி முடியாத அற்புதங்கள்? நீங்க சொல்லுங்க. நாம் சுவாசிக்கிறோம் பாத்தீங்களா? ஹார்ட் பீட்ஸ் எண்ணி முடியாது, ஆனா அது ஒரு அற்புதம். நீங்க அதை யோசித்தாலே போகும் உங்களுக்கு, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்க. ஆகவே நாம் ஆராதனை நாயகர் நீரே என்றதை பாடலே நாம் பாடி அவரை ஆராதிப்போம். Good.
அற்புதங்களுக்கும் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறார். ஆனா அவங்களோட பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷலா செய்திருக்கிறார். அவருடைய அன்பு அதுலதான் அவர் காட்டியிருக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை என்னென்ன செய்ய வேண்டுமோ, இந்த உலகத்துல என்னென்ன எப்படி படைத்தாரோ, ஏதேன் தோட்டத்தை எப்படி படைத்து வைத்தாரோ அதே மாதிரி அவங்க மக்களுக்கும் என்னென்ன கிடைக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் எல்லாத்துக்கும் எல்லா தேவனாய் இருக்கிறார், சர்வலோகத்தையும் படைத்த தேவன். ஆனா அவருடைய பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி, நாமெல்லாம் யாரு? விசேஷித்தவர்கள். ஆமென். அதை நீங்க யோசித்தீங்கனாலே போதும். இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா ஒன்னு யோசித்தா போதும், நான் விசேஷித்தவன், கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்காக நமக்காக இந்த உலகத்திலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து அருளி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால கர்த்தர் அவ்வளவு பெரியவர். நம்மளுடைய துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்று நமக்காக பரிகாரியாக அவர் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்தே, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்தே, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடனே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் குற்றங்கள் யாவும் நீக்கிடனே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே,
ஆக்குகிறார். இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலம் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலம் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு இன்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு இன்றென்றும் மாறாததே. அவருடைய அன்பு மாறாத அன்பு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் எவ்வாறாக நமக்கும் ஆண்டவருக்கும் கர்த்தருக்கும் அந்த ஒரு பிரிட்ஜ் பாலத்தை ஏற்படுத்தினார் என்பதை இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் ஏற்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே அவர் தொங்கும் போது வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக அவர் அங்கே சிலுவையிலே தொங்கும் போது அங்கேதான் அந்த பாலம் கட்டப்படுகிறது. நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த பாலத்தை, அதான் நம்மை பிரித்த ஆழம் பெரிதே, நாம் எட்ட முடியா உயரம் அதே, நம்பிக்கையற்றே வானத்தை நோக்கினேன். அதாவது அவ்வளோ பெரிய தேவன், மகத்தான தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன் பாருங்க, அவருக்கு நாம் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி சாத்தியமாச்சு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், அவரோடு கூட உடன் சுதந்திரரும் அவருடைய பிள்ளைகளுமாக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராக இருக்கிறோம் நாம். கிறிஸ்து, அதான் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த உலகத்தில் வராட்டி நமக்கு எந்த விதமான ஒரு பலனே கிடைச்சிருக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் முடித்து நம்மை தேவனோடு இணைத்திருக்கிறார். ஆகவே நாம் இந்த பாடலை, இது ஒரு ஆங்கில டிரான்ஸ்லேஷன் பாடல், நாம் சேர்ந்து இதை பாடுவோம். இயேசு கிறிஸ்து என்ற நம்பிக்கை
கர்ஜனை சாவின் கூரை அதமாக்கியதே. அந்த விடியல் வாக்கு நிறைவேறியதே. உயிரற்றவும் உடல் சுவாசித்ததே. மௌனத்தில் இருந்து சிங்கத்தின் கர்ஜனை சாவின் கூரை மாற்றியதே. இயேசுவாக கிறிஸ்து வந்தாரே. ஹல்லேலூயா. தேவா துதி உமக்கே. ஹல்லேலூயா. சாவை ஜெயித்தவரே. கட்டுகளை முறித்து உம் நாமத்திலே ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து எங்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா. தேவா துதி உமக்கே. ஹல்லேலூயா. சாவை ஜெயித்தவரே. கட்டுகளை முறித்து உம் நாமத்திலே ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து எங்கள் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து எங்கள் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து எங்கள் நம்பிக்கை. ஆமென். ஆண்டவரே, நீர் தான் எங்கள் ஒரே நம்பிக்கை. இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாதப்பா. நீரே எங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறதுக்காக உங்களை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் மகிமையும் இடமும் உமைக்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். மகிமையின் நம்பிக்கையாக அந்த கிறிஸ்து நமக்குள் இருப்பதே. மகிமையின் நம்பிக்கையாக அந்த கிறிஸ்து நமக்குள் இருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. காலை வேளையிலே தேவனை, ஜீவனோடு உள்ள தேவனை ஜீவனோடு துதித்திருக்கிறோம். இந்த ஜீவ ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் உச்சந்தலை முதல் உள்ளம் நாள் வரைக்கும் நம்மை நிரப்பட்டும். இந்த நாளுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 63. இந்த 63வது சங்கீதத்தை நாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். இந்த சங்கீதத்துக்கு உதவி செய்யும்படி தம்பி ஜான் லிவிங்ஸ்டனை அழைக்கிறேன். 63வது சங்கீதம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். நாமத்தை மகிமை உண்டாவதாக. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரத்துமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையிலே களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களுக்கோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமென். இந்த நாளிலும் நம் மத்தியிலே வந்திருக்கிற கிதியோனியருடைய தம்பதியினர் அன்பு சகோதரர் எபினேசர் அவர்களையும் சகோதரி உத்தமி எபினேசரையும் ஆண்டவருடைய நாமத்திலே மீண்டும் ஒரு முறை சபையாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கு வருவது எங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி. இந்த நாளிலும் சகோதரர் தேவ செய்தியையும் கிதியோனுடைய சில ஊழியங்களினுடைய மிக முக்கியமான அம்சங்களையும் நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி சகோதரரை அன்போடு கூட அழைக்கிறேன். கரங்களை தட்டி அவரை நம்ம வாழ்த்தி வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை வேளையில கூட மீண்டுமாய் நாம் எல்லோரும் சந்தித்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்த ஒரு நல்ல தருணத்திற்காக இந்த காலை வேளையிலே கர்த்தரையும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு முன்பாக திரும்பமாக வந்து சந்திக்க ஆண்டவர் செய்த ஒரு மிகப்பெரிய நன்றிக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொஞ்சம் கண்களை மூடி நம்ம தேவ சமூகத்தில் கொஞ்சம் நோக்கி பார்ப்போம்.
இன்னைக்கு இருக்கிறதான செய்திகளை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தாவே, அருமையாய் கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த காலவேளை கிருபையாய் கொடுத்தபடியால் துதிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காய் துதிக்கிறோம். இதற்கென்று ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. இந்த நேரத்திலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கர்த்தர் ஆண்டவரே நீ நிறைவேற்ற முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகள், எங்களுக்கு செய்த எல்லா உதவிகள் எல்லாவற்றுக்காய் துதிக்கிறோம். இப்பொழுதும் கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேச முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீங்க வெளிப்பட முடியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தர்மியான காலவேளையில கூட ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும், கிதியன் ஊழியங்கள் மூலமாக கர்த்தர் செய்திருக்கிறதான நன்மைகளை உங்களிடத்தில் சொல்லும்படியாகவும் கர்த்தர் செய்த ஒரு மிகப்பெரிய நன்மைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, இந்த நாளிலே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக, இந்த செய்தி நம்ம என்ன பகிர்ந்து கொள்ள போகிறோம்னு உங்களுக்கு தெரியுதா? இல்ல என்ன போட்டிருக்கு படிங்க பார்க்கலாம் எல்லாரும். The call of a watchman. நம்ம எல்லாரும் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோமா? அபார்ட்மெண்ட்ல ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்களா? வாட்ச்மேன்னா என்ன? பாதுகாக்கிறவர். அப்புறம் வாட்ச்மேனை பார்க்காத மாதிரியே என்ன வாட்ச் பண்ணாதீங்க. ஆமா, வாட்ச்மேன் என்ன? யார் வராங்களோ வாட்ச்மேன் தான் வாட்ச்மேன். அடுத்தது வேற அவ்வளவுதான் இல்ல. வாட்ச்மேன் யார் வராங்க பார்த்துட்டு, ஓ திருடனா வந்துட்டீங்களா, உள்ள போங்க அப்படி சொல்லுவாங்களா? என்ன செய்வாங்க? வரக்கூடாதவர்களை வரவிடாமல் பார்க்கறதா வாட்ச்மேன். அடுத்தது, சரி திருடனா நீ வராதுப்பா, நீ போயிட்டு அப்புறம் வா, நான் டியூட்டில இருக்கேன் அப்புறம் வா அப்படி சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? நாளைக்கும் அவன் வந்து விடுவானோ என்று தெரிந்து எப்படி பாதுகாவலா இருக்கணும்னு சொல்லி ஒரு திருடன் வந்தான், அவன் வர மாதிரி இருந்தான், நான் அவனை துரத்தி விட்டேன்னு வார்ன் பண்றவங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு வாட்ச்மேனா யாரு? ஆண்டவர் நம்மை வாட்ச்மேனா தான் இந்த உலகத்துல அனுப்பியிருக்கிறார். தாயின் கருவில இருந்து பிறந்தது முதல் ஆண்டவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைத்து நடத்தினதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் உண்டு. ஒரு காரணம் என்னன்னா, நம்மளை எல்லாம் அந்த சமுதாயத்துக்கு வாட்ச்மேன் ஆண்டவரே வைத்திருக்கிறார். கண்கள் எல்லாம் மூடிட்டு எனக்கு நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது, நான் ரொம்ப பரிசுத்தவான், சர்ச்சுக்கு மட்டும் தான் போவேன், அப்படியே முடிஞ்ச உடனே கண்ணை மூடிட்டு நான் வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்கன்னா, உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தும் அறியாம நாம் வாழக்கூடாது. நம்ம அவைகளுக்காக ஜெபிக்கணும், அவைகளுக்காக நம்ம போராடணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அதுதான் வாட்ச்மேனுடைய வேலை. இப்போ வாட்ச்மேனுடைய முதல் வேலை என்ன? வாட்ச்மேனுடைய முதல் வேலை என்ன? இதுல நம்ம பாக்குற மாதிரி, ஒரு வாட்ச்மேன் வாட்ச் பண்ணணும், ஒரு வாட்ச்மேன் வார்ன் பண்ணணும், ஒரு வாட்ச்மேன் ஜெபிக்கணும். இந்த 3 காரியத்தை நம்ம சமுதாயத்திற்காக நம்ம செய்யணும். இப்ப இந்த 3 காரியத்துல ஒரு 4 முக்கியமான வாட்ச்மேனுடைய பண்புகளையும் நம்மள ஆண்டவர் வாட்ச்மேனை அழைத்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்ன்றது இந்த காலவேளையில நம்ம படிக்க போறோம். இது சின்ன ஒரு தியானம் தான், நீங்க தெரியாத காரியம் எதுவுமே இல்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். முதல்ல ஒரு வாட்ச்மேனா இருக்கவனுக்கு என்ன போடணும்? ஒரு வாட்ச்மேன் சொல்ற அளவுக்கு மற்றவங்க அவனை பார்த்தா எப்படி சொல்லணும்? ஒரு வாட்ச்மேன் சொல்லணும். ஹல்லேலூயா. எங்க பிளாட்ல ஒரு நேபாளி வாட்ச்மேன் இருக்கான். அவனை வாட்ச்மேனை பார்த்தா ஒரு நேரத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பான், ஒரு நேரத்துல ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இருப்பான், ஷார்ட்ஸை போட்டுட்டு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இருப்பான், ஒரு நேரத்துல பார்த்தா பானிபூரி விற்கிற மாதிரி இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு நேரத்துல எப்படி இருப்பான்? நேபாளி பானிபூரி விற்கிற மாதிரி இருப்பான். அவனை பார்த்தாலே பானிபூரி மாதிரி இருப்பான். அவன் கேட்கிற பாட்டெல்லாம் பார்த்தா பானிபூரி பாட்டு மாதிரி தான் இருக்கும். காதெல்லாம் ஒய்யன்னு இதையும் எப்படி ரசிக்கிறானுங்கன்னு. அப்ப அவனை பார்த்தா திருட இந்த பிளாட்டுக்கு வந்தாலே எனக்கு கேவலம் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். இப்படி ஒருத்தனை நீ வாட்ச்மேனை வச்சிருக்கிறவங்களுக்குள்ள, நாங்க பிளாட்டுக்குள்ளேயே வந்தா எனக்கு கேவலம், ஒரு கௌரவமாவே இல்லை அப்படின்னு நினைப்பான். அப்ப ஒரு வாட்ச்மேனுக்கு என்ன வேணும்னா, என்ன வேணும்? முதல்ல வாட்ச்மேன் 4 பேர் பார்த்தா சொல்ற மாதிரி அவனுடைய தோரணை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கேக்குதா? எல்லாருக்குமே இங்கிலீஷ் தான் தெரியும், யாருக்குமே தமிழ் தெரியாதுல அப்படின்ற மாதிரி என்ன பார்க்காதீங்க.
சரியா? அதனால ஒரு வாட்ச்மேனா யாருங்க? ஒரு வாட்ச்மேனா தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார், வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு கல்லையும் மண்ணையும் ஊறுகிற பிராணிகளையும் இன்செக்ட்ஸையும் காட்டுல உள்ளதையும் நாட்டுல உள்ளதையும் ரோட்ல ஓடுறதையும் எல்லாம் தெய்வமா கும்பிட்டு இருந்த நம்முடைய முன்னோர்கள் மத்தியில நம்மை ஆண்டவர் அழைத்து நமக்கு தேவனை தெரியப்படுத்தி ஆண்டவருடைய அருமையான அன்பை நமக்கு தெரியப்படுத்தி கர்த்தருடைய பிள்ளைகளால் நம்ம மாற்றி ஒரு சபையிலே நம்மை ஐக்கியப்படுத்தி நமக்கு பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கொடுத்து எல்லாத்துக்கும் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா நம்ம அந்த தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம முதல்ல ஒரு வாட்ச்மேனுடைய பண்பு என்ன? தனிப்பட்ட பரிசுத்தம், பர்சனல் ஹோலினஸ். என்ன பரிசுத்தம்? தனிப்பட்ட பரிசுத்தம். ஒருத்தன் தனியா பரிசுத்தமா இருந்தாதான் ஒரு குடும்பத்திற்காக அவன் ஜெபிக்க முடியும். ஒரு தனியா பரிசுத்தமானதான் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவன் ஒரு சபைக்காக ஜெபிக்க முடியும். ஒரு தனி பரிசுத்தத்தை காத்து கொண்டாதான் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது மாத்தமல்ல, சபைக்காக ஜெபிக்கிறது மாத்தமல்ல, ஒரு தேசத்திற்காக ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப தனிப்பட்ட பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியுதா? அப்ப முதல்ல ஒரு வாட்ச்மேனுக்கு என்ன தேவை? தனிப்பட்ட பரிசுத்தம். நம்ம கர்த்தர் நம்மை வாட்ச்மேனாக அழைத்துக்கிறான்னு சொன்னா நம்முடைய சுயமான வாழ்க்கையில கர்த்தருக்கும் நமக்கு இருக்கிறதான உறவுல கர்த்தரை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்துல பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய பார்வைகள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய யோசனைகள் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய மொபைல் பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய வாட்ஸ்அப் கரெக்டா இருக்கணும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் மைண்டுக்குள்ள போட்டு மைண்ட கரெக்ட் பண்ணிக்க கூடாது. எல்லா காரியத்திலையும் பரிசுத்தமா நம்ம வாழ வேணும். இப்ப அந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்த சிலரை நம்ம அந்த பிபிடியில பாக்குறோம். யாரை பார்க்கிறோம்? தாவீது முதல்ல பாக்குறோமா? அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன் தான். நல்ல சவுலுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் வயலின் வாசிச்சவன் தான், கிட்டார் வாசிச்சவன் தான். அது எவ்வளவு பெரிய கோலியாத்தை கொன்றவன் தான். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்ததுனால ஒரு இன்னசென்டான ஒரு மனுஷன், அந்த மனுஷனை அவன் கொன்று போட்டு அவனுடைய மனைவியை அவன் எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. போர் செய்ய போற நேரத்துல அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தனிப்பட்ட இஷ்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால, ஆண்டவருடைய சன்னிதானத்தை இழந்ததுனால சாலமோன் என்றதான மகனை பெற்றான். கர்த்தர் பாருங்க இரக்கமாய் இருந்ததுனால. நீங்க எல்லாம் என்னோட இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 3ஆம் வானத்துக்கு போயிட்டீங்களான்னு உங்க கண்கள்லாம் சிலது பார்க்கிற அப்படியே பக்தியோடு இருக்கிறது. அதனால கொஞ்சம் தூங்கிடாதீங்க. கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்துல நம்ம ஆண்டோட சமூகத்தில் நல்ல தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு மகனை நீ பெற்றாயே என்று சொன்னா கூட ஆண்டவர் தாவீதை மன்னித்து அவனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதுனால, அவனுடைய பலவீனத்தை கர்த்தர் அறிந்ததுனால, அவன் பலவீனத்தை மட்டும் பார்த்து அவனை தண்டிக்காமல், அவர் அவனை டிஸ்ட்ராய் பண்ணாம அவனுடைய மகனையும் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாரு, ஒவ்வொரு தடவை சாலமோன் தப்பு செய்யும் போது கூட அவர் என்ன சொல்வாரு? உன்னுடைய மகனாகிய தாவீதிற்காக உனக்கு இறங்கினேன், என் தாசனாகிய தாவீதுக்காக இறங்கினேன். நீங்க நல்ல ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா வாழ்ந்து பாருங்க. ஆண்டவருக்குள்ள உங்க வாழ்க்கையை நல்ல உண்மையா வைத்து பாருங்க. உங்கள் பலமுறை நீங்க விழுந்து எந்திரிக்கிறீங்களா? பரவாயில்ல. ஒரு பந்துல காத்திருக்கிற மாதிரி எகெயின் நீங்க திரும்ப விழுந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல திரும்ப வரும்போது கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் ஒருத்தரையும் அருவருக்கிறதில்ல. கர்த்தர் ஒரு நாள் ஒருத்தரையும் தள்ளி விடுகிறதில்ல. நம்முடைய பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம திரும்ப கர்த்தர் இடத்துல வரணும்ன்றது. ஹல்லேலூயா. நம்மளுடைய பலவீனன்றது ஆண்டவருக்கு தெரியும், நன்றாக தெரியும். ஆனா திரும்பமா வருகிறோமா என்பதை குறித்துதான் வரலாறு இருக்கிறது. ஹல்லேலூயா. திரும்ப வராமல் இருக்கும் போது வரலாறு தவறாக எழுதப்படுகிறது. ஒரு சாலமோன் நல்ல தேவனுடைய மனிதனாகத்தான் ஆரம்பித்தான் அவன் வாழ்க்கையை. நல்ல ஆலயங்களை கட்டினான். 40 வருடம் எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்தீங்கன்னா 40 வருடம் அவனுடைய ஆட்சியில 40 years is his rule. அந்த 40 வருஷத்துல ஒரு போர் இல்ல, ஒரு வார் இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. இவன் சாப்பிடுறதுக்கும் இவனுடைய மனைவிகள் சாப்பிடுறதுக்கும் 5-6 தேசத்துல மேனுபேக்சர் பண்ணாங்களாம். நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிச்சா ரொம்ப கேவலமா இருக்கும். அடா பாவிகளா, 6 பெரிய பெரிய பிரதானிகள், இவனும் இவனுடைய 700 மனைவிகளும் 300 வைஃப்ஸ் 1000 பேர் சாப்பிடுறதுக்கு எத்தனையோ நூத்துக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் தவறாமல் வருஷந்தோறும் கொடுத்து கொண்டிருந்தார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனை எவ்வளவு செல்வ செழிப்பா வச்சு நடத்துறாரு பாத்தீங்களா? ஆண்டவர் 40 வருஷம் அப்படியே மன்னிச்சு அவன் போற போக்கில் எல்லாம் ஆண்டவர் போனார். ஆனால்
அவன் 40வது வருஷம் முடிவுல அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான 40,000 குதிரைகளை சம்பாதித்தானாம். 40,000 குதிரை வீரர்களை சம்பாதித்தானாம். போரே இல்ல, எதை சம்பாதிக்கிறான்? குதிரைகளை. போரே இல்ல, குதிரை ஆட்களை சம்பாதிக்கிறான். குதிரை கம்மி தான், ஒவ்வொரு குதிரைக்கும் 3 குதிரை ஆட்கள் ஸ்பேர் வேற. ஒருத்தன் செத்து போயிட்டானா அடுத்தவன், செத்து போயிட்டான் அடுத்தவன். ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு பேஷண்டா இருக்காரு பாருங்க. நீங்க இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இப்ப நான் சமீப நாட்கள படிச்சிட்டு இருக்கேன். படிக்க எனக்கே ஓ மை காட், சாமி எவ்வளவு பொறுமையா இருந்திருக்காரு அவன் இடத்துல. அவன் எல்லாவற்றையும் முடிச்சிட்டு அப்ப கூட ஆண்டவர் அவன் அடங்குவான்னு பார்த்தா இவன் என்ன செய்தான்? தனக்கு செய்த தனக்கு கிடைத்த அந்த பொருளினாலும், தனக்கு கிடைச்ச அந்த பதவியினாலும், தனக்கு கிடைச்ச அந்த கௌரவத்தினாலும், தனக்கு கிடைச்ச அந்த ஞானத்தையும் மேம்படுத்தி கர்த்தரை விட்டு பின்வாங்கினான். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது தனிப்பட்ட பரிசுத்தத்தை இழந்து போனான். தனிப்பட்ட பரிசுத்தத்தை இழந்து போகும்போது நீங்க படிச்சீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியுமா தெரியலான்னு எனக்கு தெரியல. நிறைய ரிசர்ச் இதுல பண்ணிருக்கிறேன், நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் மாற்றம் சொல்லுகிறேன். ஹாரி பாட்டர்னு ஒரு மூவி வந்து தெரியுமா? அது தெரியாத மாதிரி என்ன பார்க்காதீங்க, எல்லாருக்கும் தெரியும்ல. அந்த மூவிக்கினுடைய கருப்பொருளுடைய கதாநாயகன் யார் தெரியுமா? சாலமோன். தெரியுமா உங்களுக்கு? ஹாரி பாட்டர்னுடைய மூவியினுடைய இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து எடுத்தான அந்த மூவியை உண்டாக்குன அந்த லேடி என்ன சொல்றாருன்னா, சாலமோனுடைய புக் ஆஃப் சோர்சரியில இருந்தா நான் எடுத்தேன் என்று சொல்லுகிறாள். ஒரு மனிதன் பாவம் செய்து விழுந்த போது 3000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த சாலமோனுடைய அந்த மேஜிக் புக்கு இன்றைக்கும் உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது சொன்னால் நம்ம எவ்வளவு பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு மேல எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார், எவ்வளவு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு நம்பி நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நம்ம எவ்வளவு ஹோலியா நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம வாழணும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? இந்த டாக்குமெண்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய புக் ஆஃப் மேஜிக்ல இருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் எவ்வளவோ எரிக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் இருந்தும் கூட மீதி இருந்த புக்ஸ்ல கிடைச்ச டாக்குமெண்ட் எடுத்து படிக்கலாம், ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கிறேன். A Levi, a French occultist and magician, also influenced by the key of Solomon, and wrote extensively on its teachings and symbolism. இன்றைக்கும் சாலமோனுடைய ஆவி, இன்றைக்கும் சாலமோன் கிரியேட் பண்ண இந்த அசுத்த ஆவியினுடைய வல்லமைகள் ஒரு புக்ல போட்டிருக்க. அவனுடைய ஞானம் அதிகமானதுனால அவன் கடைசி நாட்கள் அவனுடைய மனைவிமார்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய கோயில்களுக்கு, எங்களுடைய முன்னோர்களுடைய கோயில்களுக்கு நீ ஆலயம் கட்டுன்னு சொல்லி அவனுடைய வயதான காலத்தினால அவனால எதுவும் செயல்பட முடியாத நேரத்துல நான் சொல்லுது, ஐயா நான் 258, என்னம்மா நான் 258வது வைஃப், ஐயா நான் 300வது வைஃப், ஐயா நான் 350வது வைஃப், ஐயா நான் 700வது வைஃப்னு சொல்லி ஒவ்வொரு பொம்பளைங்களா வந்து கல்யாணம் கட்டதெல்லாம் சேர்ந்து தன்னுடைய தேவிகளுக்கு கோயிலை கட்ட சொல்ல போது அந்த தேவிகளுடைய ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, உலகத்துல இவனை போல ஞானவான் கிடையாது, எறும்புனுடைய பேச்சினுடைய ஞானத்தை கற்ற இவனுக்கு நாங்க எந்த ஈவில் ஸ்பிரிட்டோட பேச முடியலையோ அந்த ஈவில் ஸ்பிரிட்டோட பேச வைக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு கோயிலை கட்டுறதான்னு சொல்லி கட்டினாங்களாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் ரிசர்ச் பண்ணி இது பார்க்கும் போது இது தெரியுது. அப்ப இவன் அந்த அசுத்தாவிகளோடு பேச பேச பலவிதமான ஃபார்முலாஸ், பலவிதமான சூத்திரங்கள் எல்லாம் எழுதி வைத்த புக்கு தான் சாலமன் புக் ஆஃப் சோசரி. பாருங்க எவ்வளவு முக்கியம் பாருங்க. பைபிள்ல பார்க்கிறோம், பெரிய தலைவன் தான், தாவீதினுடைய மகன் தான், பெரிய ஆள் தான். ஆனா அவன் தனிப்பட்ட பரிசுத்தத்தை அவன் இழந்து போன போது அவன் மூலமாக இன்றைக்கும் உலகத்துல பிரச்சனை இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் பைபிள் இல்ல, இதெல்லாம் புக்கா இருக்கு இன்னைக்கு கூட. இதெல்லாம் நமக்கு தெரியல கிறிஸ்தவர்களுக்கு. அதனாலதான் நான் எடுத்தது டாக்குமெண்ட்டை காண்பிக்கிறேன். அப்ப நம்ம எவ்வளவு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், நம்ம எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், எவ்வளவு நம்முடைய லைஃப், கிறிஸ்டியன் லைஃபை காத்துக்கொள்ளணும். நம்ம தவறான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தோமானால் நாம் விட்டுவிட்ட பாதிப்பை சந்ததிகள் சந்திக்கும். ஹல்லேலூயா. சந்ததிகள் சந்திக்கும். நம்ம பிள்ளைங்க அதை கஷ்டப்படக்கூடாது. நம்ம பிள்ளைங்க ஐயோ இப்படி ஒரு கெட்ட தகப்பன் வாழ்ந்தானேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துறதுக்கு, உங்களை ஆசீர்வதித்ததற்கு, உங்களை உயர்த்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க அந்த மனிதன் நேரம் இல்ல, அவன் செய்த காரியங்கள் பாருங்க. பெருமை, இச்சை, கம்ப்ளிசன்சி, அளவுக்கு அதிகமான வெல்த்னால கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனான். விக்கிரக கோட்டைகளை கட்டினான். எத்தனையோ தேவிகளுக்கும் தேவர்களுக்கும் விக்கிரகத்தை கட்டினதுனால தேசம் என்ன நடந்தது? எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அவனிடத்துல வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் லைஃப் டைம்ல நீ செய்யறது தப்பு,
கர்த்தர் தாவீதுக்காக உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ தவறான இடத்துல போயிட்டு இருக்க. நீ ஆண்டவருக்கு கோயிலை கட்டுறது நல்லதுதான். நீ ஞானவான், நல்லவன் தான். நீ பாருங்க, தேசத்துல சமாதானமா இருக்கும்போது குதிரைகளை சேர்க்கிற, 1000 மனைவிகளை சேர்த்த, உனக்காக எத்தனையோ ஜனங்களுக்கு டாக்ஸ் போடுற, அவங்கள பணத்தை புடுங்குற, நீ செல்வ செழிப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற, தவறு 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 தவறு. 40 வருடம் அவனை உணர்த்துற போதும் கர்த்தர் அமைதியாய் பொறுத்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கடைசி நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய தவறுனால தேசம் சாலமோனுக்கு பிறகு 2 பிரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. நார்த்ல 10 தேசமும், சவுத்ல 2 தேசமும் பிரிஞ்ச தேசம் 722 அசீரியர்கள் வந்து அப்படியே அடிச்சு புடிச்சு நொறுக்கி கொண்டு போயிட்டான். ஒரு பயல் இங்க இருக்கக்கூடாது, எல்லாம் வாங்கடான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? அடிச்சு கொண்டு போய் அவன் தேசத்துல வச்சு அவனுல ஆட வெட்ட, மாட வெட்ட, செங்கலை வெட்ட, உலகம் முழுதும் ஸ்கேட்டர் பண்ணப்பட்டவர்கள் எப்ப சேர்ந்தாங்க தெரியுமா? 1947 இஸ்ரவேல் ஒரு தேசம் உண்டாகும் போதுதான் சேர்ந்தார்களாம். ஹல்லேலூயா. 722 பிளஸ் 1948னா 3000. ஒருத்தன் செஞ்ச தப்புனால, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் செய்த தப்புனால, ஒருவன் பரிசுத்தமாய் வாழாதனால கர்த்தர் அந்த சந்ததியிலே 3000 வருஷம் ஆரோசித்தார். ஹல்லேலூயா. பாவம் அந்த குழந்தைகள் என்ன செய்தது? பாவம் அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சது? இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு தெரியுதா? அம்மாமார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, பிள்ளைகளே, குழந்தைகளே, பரிசுத்தமாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. யார் நீதிமான்கள பேசுகிற என்னை உட்பட, நான் பேசுகிற எனக்கே பேசிக் கொள்கிறேன், என்னை உட்பட பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். நம்ம பரிசுத்தமா வாழாம இருந்தா கர்த்தர் விலைக்கு போடுவார். அடுத்து ஒரு கதாநாயகனை பார்க்கிறோம். இது யாரு சொல்லுங்களேன்? ஹலோ, யார? சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு சீக்கிரம் சொல்லிடும் போல் தெரியுதே. தானியேல். தானியேல் அதே சிச்சுவேஷன் தான். இவனால பாதிக்கப்பட்டவன் தான். யாரால பாதிக்கப்பட்டவன்? இந்த பயலால பாதிக்கப்பட்டவன். சாலமோன் செஞ்ச குற்றத்தினால என்ன செஞ்சாங்க? கோரேஸ் மன்னன் பிடிச்சிட்டு எல்லாம் பொடி கொண்டு போய் என்ன பண்றாங்க? போய் அந்த இடத்துல வச்சு, அசீரியா தேசத்துல வச்சு அவனை நுங்க எடுக்கிறாங்க. அந்த இடத்திலும் அவனை கர்த்தரை விடாதிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை மறக்கல. ஆண்டவரை பிடிச்சிட்டான். ஜெபிக்க கூடாது, ஜெபிச்சா கிங்க தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லப்பட்ட போது கூட அவன் என்ன செய்தானாம்? தினமும் செய்து வருகிறபடி எருசலேமுக்கு தன்னுடைய பலகணிகள் திறக்கப்பட அவன் என்ன செய்தானா? தினமும் 3 வேளை ஜெபிச்சானா. உண்மையா இருந்தனால பறிச்சு புடுங்கி அடிச்சு சாப்பிடுற சிங்கம் கூட ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்கார்ந்துருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் பாத்தீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற போராட்டங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, உங்களுடைய தொடர்ந்து இதற்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், இது எனக்கு என்னால தாங்கவே முடியலன்னு ஏதாவது உங்களை மிரட்டி கொண்டே இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக உண்மையை வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து நியாயம் இருக்கிற ஒரு கர்த்தர் தான். எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் பார்க்கிறார்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களோட உண்மையை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நான் முன்பாக கூட சொல்லியிருக்கிறேன், திரும்பமாக நான் சொல்ல ஏவப்படுகிறேன். எங்க கம்பெனியில, நான் பழைய ஒர்க் பண்ண கம்பெனியில ஒரு HR மேனேஜர் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எபி, உன்னோட ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது நீ எந்த மெடிக்கல் இதுவுமே நீ கிளைம் பண்ணவே இல்லையே, நீ மெடிக்கல் கிளைம் பண்ணாம இருக்கியே, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கூட, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் கூட, இல்ல எங்கேயாவது ஒரு கிளினிக்ல போய் கூட, இல்ல எங்கேயாவது ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் கூட ஒரு 20,000 ரூபாய்க்கு நீ பில்லு வாங்கிட்டு வந்தேன்னா நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன்? பணத்தை கொடுத்துருவேன். எவ்வளவு ஒரு நல்ல அருமையான ஒரு HR மேனேஜர் பாத்தீங்களா? அந்த மேனேஜர் பேரு மார்கரெட். என்ன கிரெட்? அவ யாரு? நம்மவா கிறிஸ்டின். நான் முதல்ல வேண்டாம் வேண்டாம், அப்புறம் உனக்கு வேண்டாம்னா நீ என்ன செஞ்சிரு? அதை எனக்கு கொடுத்துரு. நான் என்ன செய்யறேன்? பில் கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன் பணம், உனக்கு வேண்டாம். அப்ப தினமும் மார்கரெட் என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கலர், அந்த பழத்தை புடுங்க, அம்மா புடுங்கி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்றோம், அது எப்படி சாப்பிட்டுச்சுன்னு என் வாழ்க்கையில நான் அதை பார்க்கும் போதுதான் தெரிந்து கொண்டேன். தினமும் எனக்கு அந்த காசுக்கு ஷார்டேஜ் வரும்போது மார்கரெட் நினைவில் வந்தாள். கடைசியில நானும் பில்லை வாங்கி கொடுத்தேன். பணமும் வந்தது. 18,000 ரூபாய் வந்தது. என்னுடைய மனைவி இங்க இருக்கிறார்கள். ஒரு அவளுக்கு தெரியுமான்னு கூட தெரியல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறா. பணம் என்ன செஞ்சது? வந்துருச்சு. வந்த 10வது நாள் என்னுடைய மகன் கெவின் டேவிட் கல்யாணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு ஃபீவர்னு, அது டாக் ஃபீவர்ன்றான், அனிமல் ஃபீவர்ன்றான், அது கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு உங்க ரத்தம் அனுப்பிச்சிருக்கேன்றான். ஒரு 3 முறை வாங்கப்பா குடும்பத்தோட வாங்க, பெதஸ்தால 3வது ஃப்ளோர் உங்களுக்கு போங்க அப்படி என்ன செஞ்சான்
அடிக்கடி இன்ன வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. அது கல்பிரேட் யாரு? நான் தான். பிறகுதான் நான் யோசித்தேன். அப்பதான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், உன் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்தேன், மனைவிக்கு நல்ல சுகத்தை கொடுத்தேன், நானும் பல முறை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். இதெல்லாம் காரணம் என்னன்னா, கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும் போது நான் சுகவீனன்னு பிசாசு முன்னாடி என் தேவனை சுகத்தை கொடுக்கல, நீ தேவனை மட்டப்படுத்தினியே, திருட்டுத்தனம் பண்ணியே. அந்த பணத்துல செலவு பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் 55,000 ரூபாய்க்கு மேல செலவு. அன்னைக்கு நான் சொல்றது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு உணர்த்தப்பட்டேன், இன்னசென்டான என் பையனும் இன்னசென்டான என்னோட மனைவியும் நான் செய்த தவறுனால எங்க இருந்தாங்க? பெதஸ்தா. பேரான பெதஸ்தா தான். ஆனா தப்பு செஞ்சது யாரு? நான். பாருங்க, சாலமோன் ஒரு தப்பு செஞ்சான், கடைசியில சந்ததிகள் பாதிக்கப்பட்டது. தானியேல் ஒருவன் உண்மையாயிருந்தான், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. தானியேல் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்த. தனிப்பட்ட விதத்திலே பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன? ஒரு வாட்ச்மேனுடைய வேலை என்னன்னா, அவன் தன்னுடைய வீட்டிற்காக போராடி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? தூங்கிட்டீங்களா? இல்லையா? சரி, குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். என்ன எடுத்து படிங்க. ஆதியாகமம் 2:15 எடுங்க. ஸ்தோத்திரம். அட்லீஸ்ட் தூங்காம இருப்பீங்க. ஆதியாகமம் 2:15. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2:15. காக்கவும் வைத்தார். அவரை பண்படுத்துறதுக்கு, காக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். அப்ப நம்முடைய குடும்பத்தை பண்படுத்த, நம்ம குடும்பத்தை காக்க நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஒரு பிரேயர் நோட்டு போடுங்க, பிள்ளைகளுடைய பேர் எழுதுங்க, பிள்ளைகளுடைய தேவைகள் எழுதுங்க. இந்த தேவைகளை ஜெபித்து கொண்டே இருங்க. ஜெபிக்க ஆண்டவருக்கு ஜெபிக்கிற மனுஷனை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் ரொம்ப பிடிச்சது யாருன்னா ஜெபிக்கிற மனுஷன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நீங்க வாழணும்னா, நீங்க நிக்கும் போது, நடக்கும் போது, போகும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்து பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஆண்டவரே எவ்வளவு அழகாய் கர்த்தர் செய்தீர், எவ்வளவு நல்ல தேவன். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, ஜெபிச்சுட்டே இருங்க. கர்த்தர் உங்க மூலமா உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருந்து அநேக பரிசுத்த காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். ஒரு பரிசுத்தமும் உங்களுக்கு நடக்கும். அதே சமயத்துல நீங்க போகிற இடங்களை கிருபை தருவார், வருகிற இடங்களை கிருபை தருவார். கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை நீங்களே அதை உணர்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜெபிக்கிற மனுஷனை தான் தேடுறாரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மனுஷன் இருக்கிறான். தேவ சமூகத்துல திறப்பின் வாசத்துல ஜெபிக்கத்தான் ஆட்கள் இல்லை. ஜெபித்த ஒரு மனிதன் யார்? யோபு. எடுத்து படிங்க. யோபு 1:1 எடுத்து படிங்க. யாராவது சீக்கிரம். யோபு 1:1. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். யோபு 1:1. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன். எத்தனை? எல்லாரும் இதை படிங்கம்மா. எல்லாம் படிங்க, பார்க்கல. எல்லாம் படிங்க. 4 குவாலிட்டிஸ் படிங்க. உத்தமனும், இன்னைக்கு நம்ம குடும்பம் இந்த 4 காரியத்துல உண்மையா இருக்கிறோம்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. எல்லாரும் பலவீனம் உள்ளவதான். தூக்கம் வரும். ஜெபிக்கணும்னா அப்பதான் இங்க இல்லாத தூக்கம் வரும். நல்லா தூங்கணும்னா பைபிள் எடுத்து அப்படி திறந்தீங்கன்னா சொர்க்கமா தூக்கம் வரும். சரியா? பலவீனம் தான், ஆண்டவருக்கு அது தெரியும். அந்த பலவீனத்தின் மத்தியில நம்ம உண்மையா இருக்கிறோமா? பரவாயில்ல, தூங்கிட்டு கூட ஆண்டவரே நான் தூங்கிட்டேன், பைபிள் வாசிக்கணும் வச்சேன், தூங்கிட்டேன் ஆண்டவரே, இன்னும் படிக்க எனக்கு கிருபை தாருங்க, இன்னும் பலன் தாருங்க, அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதா ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவன் உண்மையா இருந்ததுனால, அவன் ஜெபிக்கிறவனா இருந்ததுனால, பிசாசே அவனிடத்துல சேலஞ்ச் பண்றதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். பாரு, என் தாசனாக யோப பார்க்க நீ வந்தியா? அவன் எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்கான் பாத்தியா? அவன் கண்டு பட்டுச்சாப்பா அவனுக்கு? அவனை பாத்துட்டியா? அவன் எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்கான் பாத்து. அப்படின்னு போது இவன் சொல்றான், பிசாசு சொல்றான், ஆமா நீ எல்லாம் அவரை ப்ரொடெக்ட் பண்றதுனால இருக்கான். சொன்னார், அவன் ஜீவனை தவிர மத்ததெல்லாம் நீ எடுத்து பாரு, அவன் உண்மையா தான் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? உண்மையா தான் இருப்பான். அவன் ட்ரூத்ஃபுல்லா தான் இருப்பான். அவன் என் பிள்ளை. பாண்டவர் ஒரு பிசாசு முன்பாக ஒரு மனிதனை குறித்து அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருப்பாரானால், அந்த மனிதனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இப்ப நம்ம ஆண்டவருக்குள்ளாக அப்படிப்பட்ட உறவு உள்ளவங்களா இருந்தா, நமக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். நீங்க அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் காடோடு இருக்கணும் நீங்க விரும்புங்க. நீங்க விரும்பிட்டாலே கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஹல்லேலூயா.
நீங்க விரும்பணும், அவ்வளவுதான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் அப்படி இல்லை ஆண்டவரே, அட்லீஸ்ட் என்னைக்காவது நான் அதை விரும்புகிறேன். இன்னைக்காவது நம்மகிட்ட க்ளோஸா இருக்கணும் ஆண்டவரே, உம்மிடத்துல நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, உம்மிடத்துல நான் காத்திருக்கணும் ஆண்டவரே. முதல்ல என்னுடைய வைஃபை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நைட்டு திடீர்னு பார்த்தேன்னா 2 மணிக்கு திடீர்னு முடிச்சா அப்படி ஜோ பண்ணிட்டே இருப்பான். நான் கூட, படுமா, நீ கொஞ்சம் தூங்கணும், யூ நீட் டு டேக் ரெஸ்ட். நம்மலாம் 55 வயசுக்கு கிராஸ் ஆயிட்டோம், அதனால யூ நீட் டு டேக் ரெஸ்ட். கடைசியில் பார்த்தா அவ ஒரு ஸ்டேஜ்ல வந்து தூங்கிட்டா. இப்ப நான் தூங்க முடியல. ஹல்லேலூயா. டெய்லி 2:30 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துருது. முழிப்பு வந்தா நான் ரோட்ல போனது வந்தது, காய்கறி கடைக்காரன், அந்த கடைக்காரன், இந்த ஐயர் வீட்டுல மார்னிங் குட் மார்னிங் சார் வாக்கிங் போனது சொன்னது எல்லாரையும் ஆண்டவரை ஞாபகப்படுத்துறாரு. ஏன்டா இவங்க எல்லாம் காலங்காத்தால ஞாபகம் வருதுன்னு பார்த்தா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஒரு பாரத்தை சொன்ன. ஆண்டவரே, அந்த மனுஷனுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மனுஷன் பேர் தெரியல, நானா ஒரு பேர் முரளின்னு வச்சிருக்கேன். ஒரு ஐயர் ஒருத்தர் ஒல்லியா இருப்பாரு, முரளிக்காக ஜெபிக்கிறேன், அந்த ஐயருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவங்கள ரட்சிங்க 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 ரட்சி. முன்னாடி எல்லாம் ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறேன், இப்ப ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறது இல்ல. ஆண்டவரே, ரட்சிப்பை கொடுத்த ஆசீர்வாதம் தன்னால வரும். ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும். உலகத்திலே இப்படி சொன்னான்னா, ஆண்டவர் ஒருத்தனை பார்த்துட்டாருனா, ஆண்டவர் கண்கள் ஒருத்தன் பார்த்துட்டாருனா அவனோட வாழ்க்கை எப்படி மாறும்? அவன் வாழ்க்கை எப்படி மாறும்? அவன் உடைஞ்ச பாத்திரமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவனை எப்படி மாட்டுவாரா? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், அது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், அது யாருக்கு புரியும்? உதவாது என்னில் நீர் உறவாடி, இங்க இல்லாம என் வாழ்வு விழிக்காதே. உறவாது என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. ஹல்லேலூயா. அடுத்தது யாரு? அன்னாள். அன்னாள் என்ன பண்ணா? கம்ஃபர்டபுளா எல்கானா அவளை வருஷந்தோறும் எருசலேமுக்கு பண்டிகைக்கு தவறாம கொண்டு போய் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்நேகித்த ஒரு அருமையான ஒரு தாய் தான். ஏன்னா அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. ஹல்லேலூயா. அதனால மற்ற மனைவிகளை விட இவ்வளவு ரொம்ப ஸ்பெஷல் கேர். ஐயோ, கண்ணு பற்ற போது ஐயோ ஹர்ட் ஆயிட போறா, ஐயோ அந்த பிள்ளைகளை பார்த்தா ஐயோ தனக்கு இல்லையேன்னு அவன் நினைச்சிட போறா அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா நர்ச்சர் பண்ணி அன்னாளை சிநேகித்த ஒரு அருமையான ஒரு கணவன் எல்கானா. ஆனா ஆண்டவர் அவளை அளவைத்துத்தான் ஒரு சந்ததியை உருவாக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில நமக்கெல்லாம் ஏன்டா இந்த பிரச்சனை வருது, நமக்கு ஏன் இந்த இஷ்யூஸ் வருது, இவ்வளோ செபிக்கிறோம், திரும்ப 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 இது பெர்சிஸ்ட் ஆயிட்டே இருக்கு, இந்த இடத்துல அவமானப்பட்டு கொண்டே இருக்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாள் அழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அன்னாள் மூலமாக சாமுவேல் என்றதான குழந்தையை அவளுக்கு நான் கொடுக்க வேண்டும். அந்த சாமுவேல் மூலமாக சவுல் என்ற முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு அவன் அபிஷேகம் பண்ண வேண்டும். அந்த சாமுவேல் மூலமாக தாவீது என்கிறதான ஒரு பெரிய ராஜனை, ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் யங் மேனை நான் ராஜாவாக்க வேண்டும். அதன் மூலமாய் என்னுடைய இந்த பிள்ளை உலகத்திற்கு வர வேண்டும், இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கணும்னு ஆண்டவர் பிளான் பண்றதுக்கு முன்பாக அன்னாளை அழுக வைத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா, கஷ்டம் நடக்குதுன்னா, நீங்க கலங்காதீங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி ஆண்டவர் ஒரு காரணத்தை வைத்திருப்பார். ஒரு ரீசன் இல்லாம ஆண்டவர் யாரையும் டச் பண்றது இல்லை. ஏன்னா அவருடைய வார்த்தையை எகென்ஸ்ட் ஆயிரும். டச் பண்ண என்ன ஆயிரும்? அவர் வார்த்தையை எகென்ஸ்ட் ஆயிரும். உன்னை தொடுகிறவன் உன் கண்மணியை தொடுகிறான். இப்ப ஆண்டவரே நம்மளை தொட்டுட்டார்னா அவரே தன்னுடைய வார்த்தையில தப்பா மாறிடுவாரு. அப்ப ஆண்டவர் தொடுகிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அவர் தான் தொடணும். அவருக்கு தான் அந்த கவர்னன்ஸ் இருக்கு. தொடணும்னு சொன்னா ஒரு காரணம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ய மாட்டார். நான் இன்னைக்கு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனில ஜெனரல் மேனேஜரா இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்டா பேச தெரியாது. எனக்கு அவ்வளவு ஸ்டாமர் பண்ணும். நான் காரைக்குடி என்றதான ஒரு சின்ன கிராமத்துல இருந்து மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் படிக்கும் போது பஸ் கண்டக்டர் டிக்கெட் எடுக்க வரும்போது மதுரை 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 மதுரைன்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்பதான் கிட்ட வந்தோம் மதுரைன்னு சொல்ல முடியும்.
கிட்ட அவன் வந்து பார்த்தோன்னா மா 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 மான்ற அவன் என்னப்பா வேணும், என்னம்மாப்பா என்னம்மான்றான். அவனுக்கு புரியாது அவனுக்கு. அதே மாதிரி மதுரையிலிருந்து காரைக்குடி போகும்போது காரைக்குடி 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 சொல்லிட்டு கிட்ட வரும்போது காரை காரை காரையுமே குடி ஞாபகம் வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? அந்த எபினேசரை ஒரு நாளைக்கு நான் ஒரு மேடையில் பேச வைக்கணும்னா இந்த எபினேசர் எப்படி மாறணும்? நல்ல காரைக்குடின்னு சொல்றவனா மாறணும், நல்ல மதுரைன்னு சொல்றவனா மாறணும்னு சொல்லி நான் படிச்ச உடனே எனக்கு கிடைச்ச முதல் வேலை வாத்தியார் வேலை. ஹல்லேலூயா. 2.5 வருஷம் நான் ஒரு டீச்சரா இருந்தேன் ஒரு ஸ்கூல்ல. டீச்சருடைய வேலை என்னங்க? பேசணும். டீச்சருடைய வேலை என்ன? பேசணும். மற்றவங்களையும் பேச வைக்க கூடாது. எந்த டீச்சருமே தாம் பேச்சதான் கேட்கணுமே தவிர மற்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. அடுத்து என்ன சொல்லணும்? அடிக்கணும். இது ரெண்டும் அந்த காலத்துல டீச்சருடைய ஜாப். ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்ப பேச வைக்கிறதுக்குன்னு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தாரு. ஏன்? ஒரு நாளைக்கு என் புள்ள மேடையில ஏறி ஏன் நாமத்தை பேசணும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அப்ப ஆரம்பத்தில் நினைச்சேன் இதான் வாழ்க்கையோ, இப்படிதான் என் லைஃப் முடியுமோ, அவ்வளவுதான் எனக்கு லைஃபே, அவ்வளவுதான் டீச்சரா தான் இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் கிடைச்ச ஜாப் பார்க்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னை சீர்படுத்தினார், என்னை சிறப்படுத்தினார், என்னை ஸ்ட்ரீம்லைன் பண்ணார். இதுல ஒரு லேர்னிங், இதுல ஒரு லேர்னிங், இதுல ஒரு லேர்னிங். நான் நினைச்சேன் இவ்வளவுதான் நினைச்சிட்டேன். அடுத்தது பார்த்தா லேர்னிங் எப்படி இருக்கு? ஆண்டோட சமூகத்துக்காக எத்தனையோ சபைகள்ல போய் பேசும்போது நினைக்கிறேன், ஐயோ நான் எனக்கு திக்குவாய் உள்ளவன் ஆச்சு, ஐயோ என்னால பேச முடியாது, நான் எப்படி இப்படி பேசுகிறேன். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில கூட நடக்கிற எல்லாவற்றுக்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்க இப்ப இருக்கிற வட்டமாவே நாளைக்கு இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. சரியா? நாளைக்கு உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். இதுக்கு என்ன தேவை? ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பணும். அவ அழுது மனுஷனிடத்துல அவ போய் புலம்பல. இப்ப நேரம் இல்ல, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அன்னாள் தேவ சமூகத்தில் அழுதாள். ஹல்லேலூயா. அவ அழுதெல்லாம் ஊற்றிட்டா, கர்த்தருடைய சமூகத்துல போய் தன்னை ஊற்றிட்டா அப்படியே. அப்ப பாருங்க, அந்த தேவ மனுஷனை பார்த்து, நீ ஒரு குடித்துட்டு பிதற்றதுக்கு ஒரு நேரம் இல்லையா, இடமே இல்லையாமா, இந்த இடத்துலயா குடிச்சிட்டு சத்தம் போடுவான்னு சொல்லும் போது, ஐயா என் இருதயத்தில் இருக்கக்கூடிய வியாகுலத்தை நான் ஆண்டவர் இடத்துல ஊற்றி விட்டேன்னு சொல்லும் போது அந்த மனிதனும் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஏலி பாருங்க, ஏலிக்கே தெரியாது ஒரு நாளைக்கு நான் ஜெபித்து அழுது நீ பிள்ளை பெறுவான்னு சொல்லக்கூடிய இந்த பிள்ளைதான் எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா வரும்னு ஏலிக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஏலியை விலக்கிட்டு கர்த்தர் யாரை தீர்க்கதரிசியா ஏற்படுத்தினாரு? சாமுவேலை தான் ஏற்படுத்தலாம். புரியுதா? நீங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கீங்க, நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? அப்ப வாழ்க்கையில நீங்க நிக்கிற பிள்ளைங்களை பார்க்காதீங்க. இன்னைக்கு என்னோட புள்ள படுற கஷ்டத்தை பார்க்காதீங்க. ஐயோ என்னோட குடும்பத்தினோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் அதை ஒரு நாள் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நான் மாற்றினதுதான், நான் உனக்கு செஞ்சேன்னா அது செஞ்சதான், ஆனால் அதுக்கு முன்பாக இன்னைக்கு நான் மாத்த முடியும்னு விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம அதைத்தான் தவறு விடுகிறோம். பிசாசு நம்மள்ட்ட அதைத்தான் எடுத்து விடுகிறான். அந்த பேசிக் விசுவாசத்தை தான் பிசாசு என்ன செய்கிறான்? எடுத்துறான். அவ்வளவுதான், உன் லைஃப் போச்சு, உன் லைஃப் முடிஞ்சிச்சு, இனிமே உன் லைஃப்ல ஒண்ணுமே இல்ல, இனிமே அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, இட்ஸ் கான், ஏஜ் ஆயிருச்சு, உனக்கு உன்னுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் போயிருச்சு, அவ்வளவுதான் சொல்றான். ஆனா பிசாசுக்கு தெரியாது உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கத்த செய்ய போறார். ஹல்லேலூயா. நாங்க 3 பசங்க, ஒரு பொண்ணு. எங்க வீட்டுல 3 பசங்களும் காவாளி பசங்க. சில விஷயங்கள்லாம் வாயில சொல்ல முடியாது. எல்லா திருட்டுத்தனமும் பண்ணியிருக்கோம். தெரியும், நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா திருட்டுத்தனமும் பண்ணியிருக்கோம். எங்க அப்பா சர்ச் போயிட்டு காத்திருப்பு கூட்டம் போயிட்டு பக்கத்து ரூம்ல போய் என்ன பண்ணுவாரு? முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொன்னீரே, ஐயா என்னோட பிள்ளைகளை சமாதானம் பெரிதாய் மாற்றுங்க. இன்னைக்கு பாருங்க ஹிஸ்டரி பாத்தீங்களா? என் தகப்பன் உயிரோடு இல்லை, ஆனா நாங்க ஆண்டவருக்காக மேடையில பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரவுடி பயலா, காவாளி பயலா, கெட்ட மனுஷனா, அடிக்கிறவனா, உதைக்கிறவனா, அப்படி ஒரு மனுஷனா இருந்த என்னை கர்த்தர் மோல்டு பண்ணுவதற்கு எத்தனை காலங்கள் எடுத்துக்கொண்டார், எத்தனை சூழ்நிலைகளில் மாத்தினார். காரணம்னா அந்த தகப்பனுடைய முட்டி. ஹல்லேலூயா. அந்த தாயினுடைய அழுகை. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க முட்டி போட்டு அழுது பாருங்க. பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் கண்டிருக்கிறார். அதை அலட்சியம் பண்ணுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. அந்த தேவன் அதற்கு சரியான பதிலை கர்த்தர் தருவார். நீங்க உங்களோட விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க. அன்னாளே தேவன் அளவைத்து சாமுவேலை கொடுத்தார். சாமுவேல் மூலமாக தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க சந்ததிகள், நீங்க எந்த பிள்ளையை நான் பார்த்தாலும் எப்படி சொல்ல தெரியுமா? யூ ஆர் a missionary boy. நம்ம பிள்ளைகள் எல்லாம் இந்த காணிக்கப்பட்டில போடப்பட்ட பிள்ளைகள், இந்த காணிக்கப்பட்டில போடப்பட்ட பிள்ளைகள். ஏன்? இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டோட வேலை செய்யணும். ஹல்லேலூயா. ஏன்? ஆண்டோட வேலை செஞ்சா மீதி எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்திற்காக போராடின மனுஷன், தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபித்த மனுஷன்.
அந்த இடத்துல தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகனுடைய ஃபியூச்சருக்காக ஜெபித்த மனிதன். மூன்றாவது காரியம், நீங்க வாட்ச்மேன் ஃபார் த சர்ச். முதல் காரியம் என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் காரியம் என்ன படிச்சோம்? தனிப்பட்ட பரிசுத்தம், தனிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். ரெண்டாவது காரியம் என்ன படிச்சோம்? வாட்ச்மேன் ஃபார் தி ஃபேமிலி. குடும்பத்திற்காக நம்ம வாட்ச்மேனா இருக்கிறோம். குடும்பத்துக்காக வாட்ச்மேனா இருக்க. முடிஞ்ச ஒரு பிரேயர் நோட் போடுங்க, உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை எழுதுங்க, எழுதி நீங்க ஜெபிங்க. அடுத்தது என்ன? வாட்ச்மேன் ஃபார் தி சர்ச். சபையில ஒரு பிரச்சனை நடக்குதா, உடனே அதை 4 பேர்ட்ட போய் ஷேர் பண்ணாதீங்க, 4 பேர்ட்ட காசிப் பண்ணாதீங்க, 4 பேர்ட்ட அந்த காரியத்தை சொல்லி ஓ இப்படி நடந்திருக்குன்னு சந்தோஷப்படாதீங்க. அதற்கு பதிலாக ஜெபிக்கப்படுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கப்படுங்கள். சபையில் இருக்கக்கூடிய தேவைகளுக்காக ஜெபிங்க, ஊழியங்களுக்காக ஜெபிங்க. பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மா, பாப்பா எல்லாருக்கும் ஏஜ் ஆகுது. நம்மள மாதிரி தான் அவங்களுக்கு வயசு. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகளை தாங்குறதான் கர்த்தருடைய ஊழியங்கள் நடக்கும். இப்ப சபையில் நடக்கிற ஊழியங்கள்ல பங்கு பெறுங்க. ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு தடவை மட்டும் தான் வரேன், இன்னொரு நாள் நான் வர வேண்டாம்னு நினைக்காதீங்க. சபை என்பது விருத்தி அடைய வேண்டியது. ஹல்லேலூயா. எவ்வளவோ இடங்கள் இருக்கிறது பாருங்க. நம்ம ஒரு சின்ன இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம அடுத்த இடத்துக்கு போக வேண்டாமா? இந்த விஸ்தாரமான இடத்துக்கு நம்ம போக வேண்டாமா? இங்கே இருக்கணுமா? நம்முடைய பிள்ளைகள் மட்டும் எல்கேஜிக்கு அப்புறம் யூகேஜி படிக்கணும்னு நினைக்கிறோம். கரெக்டா? லோயர் கிண்ட் கார்டன் டு அப்கர், அதுக்கப்புறம் 1ஆம் கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறோம், 2 படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா சபையின் போது ஏன் நம்ம ஒரே இடத்துல வரணும்னு நினைக்கிறோம்? விஸ்தாரப்படுவோம். நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய போக்கஸ், நம்முடைய எதிர்பார்ப்புகள், ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் பெருசா தாருங்க, இன்னும் 1000 ஆத்மாக்களை தாருங்க. ஜெபிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோவிட் டைம்ல என்ன பண்ணேன், இந்த சென்ட் ஜோசப் காலேஜ் பக்கத்துல ஒரு தெலுங்கு சர்ச்சில் பேச என்ன கூப்பிட்டாங்க. சரியா? இப்போ தெலுங்கு சர்ச்சில் பேசிட்டு இருக்கும் போது நல்ல கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசி முடிச்சோன்னே எல்லாம் பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயான்னு சொன்னாங்க. எல்லாம் கடைசியில் பேசி முடிச்சோன்னா தெரியும் யாருக்குமே தமிழ் தெரியாதாம். ஹல்லேலூயா. புரியுதா? நீங்க எல்லாம் தெலுங்கு ஸ்பீக்கிங் மாதிரி என்ன பாக்குறீங்களே? பேசி முடிச்சோன்னதான் என்னது, யாருக்குமே தமிழ் தெரியாதாம். அட பாவிகளா, இவ்வளவு நேரம் பேசுறேன், யார் மண்டையிலுமே ஏறலையே, நான் என்ன பண்ண இவ்வளவு நேரம்? ஏதாவது புரிஞ்சுதான் லேது அப்படின்றாரு ஒருத்தர். என் காது கிளியிற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே. ஆனா பாருங்க, முடிச்ச உடனே அவர் ஒன்னே சொன்னாரு. நீங்க அடிக்கடி சொன்ன விஷயம் விசுவாசம் சொன்னீங்க, ஃபெய்த். எங்களுக்கு ஒரு இடம் வேணும் ஐயா. ஹல்லேலூயா. இடம் வேணும். நான் பேசவே முடியல. ஏன்னா பக்கத்துல ஏதோ ஒரு சூவேஜ் லீக்கா இருந்தது. பயங்கர ஸ்மெல், வயித்த புரட்டுது எனக்கு. அப்படியே என்னால பேச முடியல. எங்கேயும் சூவேஜ் லீக் ஆகி அவ்வளவு ஸ்மெல். அந்த ஜனங்க கூலி வேலை பண்ற ஜனங்க, ஏழை ஜனங்க அதுக்குள்ள அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. என் கண்ணில் வச்சு, ஆண்டவரே நான் ஒரு 1 hour பேசுனது அவங்களுக்கு புரியலன்னு நினைச்சு ஃப்ரஸ்ட்ரேட் பண்றேனே, ஆனால் கர்த்தர் அவங்களுக்காக எவ்வளவு இரக்கமா இருந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்ப நான் மேன்மைப்படுத்துவதற்கு, பெருமைப்படுத்துறதுக்கு நான் யார் ஆண்டவரே? நான் இன்னும் அந்த பிள்ளை ஜனங்களுக்காக என்ன செய்யணும்? அப்ப நான் கொஞ்சம் கூர்ந்து கேட்டேன். அப்ப என்ன சொன்னார், ஐயா பக்கத்துல ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலம் யாருது நிலனே தெரியல, ஆனா எங்களுக்கு இடமே இல்லை, சின்ன ஜாம் பேக்டா இருக்கு, வெளியில நிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு அந்த இடம் யாருன்னே தெரியல. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம். ஒரு ஆள் வந்தாரு, பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்கிறாரு. எனக்கு அது கிடைச்சுன்னா பரவாயில்ல, காசு கொஞ்சம் சேர்த்தாவது கொடுத்துடலாம், அவங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கிறாங்க, எங்களுக்கு சர்ச்சுக்கு ஒரு இடம் தாங்கன்னு எங்களுக்கு ஜெபிங்கன்னாரு. ஹல்லேலூயா. நான் உண்மையா நடந்தது சொல்றேன். எனக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. நான் சொன்னேன், கமான் கெட் அவுட். என்ன செஞ்சேன்? எல்லாரும் வெளியே வாங்க. என்ன செஞ்சேன்? எல்லாரும் வெளியே கொண்டு போய் கையை கோர்த்துங்க. என்ன செஞ்சோம்? அந்த பக்கத்து நிலத்துக்கு உள்ள போயிட்டோம். என்ன செஞ்சோம்? பக்கத்துல அது நல்ல தோட்டம், நல்ல அழகான மாதுளம்பழ தோட்டம், யாருன்னே தெரியல, அப்படியே கிடக்கு. போய் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணோம், ஜெபம் பண்ணோம். நான் ஜெபிக்கிறோம்னு சொன்ன போது, பக்கத்து இடம் சொன்ன போது, அந்த ஜனங்களுக்கு அவ்வளவு விசுவாசம். சில ஜனங்களை முட்டி போட்டுருச்சு. அந்த வெயிலையும் முட்டி போட்டு, அந்த மணல்ல கல்லுல முட்டி போட்டு, ஏசப்பா தேவடு என்ன பண்ணுது? ஆண்டவர் அழுகுது, பிறழுது. அதை பார்க்கும்போது, ஆண்டவரே உம்முடைய ஜனம் உம்மை ஆராதிக்க ஒரு இடத்தை தானே ஆண்டவரை கேட்கிறாங்க, நீங்க ஒரு இடத்தை தர மாட்டீரா? ஹல்லேலூயா. இந்த இடம் கிடைக்காத ஆண்டவரே, எனக்கு தெரியல, நீங்க தாருங்க சொல்லி நானும் அழுது, அப்படி என்னால முடிஞ்ச வரைக்கும் அழுதுட்டேன். அழுது நல்ல ஒரு 1 hour அந்த வெயிலையும் பார்க்காம அழுதுட்டு, கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு என்ன செஞ்சுட்டேன்? விசுவாசத்துல சொல்லிட்டு போயிட்டேன். பாருங்க, சொல்லும் போதே எனக்கு புல்லரிக்கு. கரெக்டா சென்ட் ஜோசப்புக்கு முன்னாடி அந்த இடம், அந்த இடம் பேர் கூட அந்த ஒரு மாதிரி ஒரு இந்த இடம், சேரான இடம். 3 மாசம் கழிச்சு அந்த பாஸ்டர், அவர் பேரு ஷம்கர், தீர்க்கதரிசி ஷம்கர், ப்ராஃபட் ஷம்கருடைய பேர் ஷம்கர் எம்கர். அவருக்கு ஃபோன் பண்ண, ஐயா ஒரு அற்புதம் நடந்தது. அந்த லேண்ட் ஓனர் கோவிட்ல
லேது முறிச்சு போயிட்டாரு, இறந்துட்டாரு. லேதுவா என்ன லேது இறந்துட்டாரு. அந்த ஓனருடைய பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு யூகேல யுனைடெட் கிங்டம்ல இருக்கு. அவர் சொன்ன தெலுங்கு புரோக்கன் தெலுங்கு எனக்கு தெரிஞ்சது. வந்தது வந்து இந்த மாதிரி சர்ச் இருக்கமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன படிச்சு, நான் இதை வச்சு என்ன செய்ய போறேன், இங்கெல்லாம் ஒரே சூவேஜ் ஸ்மெல்லா இருக்கு, இதை எங்கேயாவது விலை வந்தா யாராவது வந்தா சொல்லுங்க, நாங்க இதை கொடுத்துடுறோம். பாவம் அந்த கூலி ஜனங்க அந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டு இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அவர் என்ன செஞ்சாரா, நான் பிரேயருக்கு இடம் கொடுத்தா பரவாயில்ல, அப்ப நீங்களே வச்சுக்குங்க அப்படின்னு அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, எங்களுக்கு சொல்லிருச்சு. நான் கூட சொல்லிருச்சோக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா, ஒரு 10 நாள் கழிச்சு கார்ல வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து என்ன கொண்டு போய் திருப்போரூர் இடத்துல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் எங்க பேருக்கு எழுதி வச்சிருச்சு. ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த மனுஷன், ஏழை மனுஷங்களுடைய விசுவாசம், ஒரு கண்ணீர் எல்லாம் சேர்ந்து சபையாய் ஜெபித்த போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். எனக்கு என்னமோ இது சொல்லணும் தோடுதனால சொல்றேன். கர்த்தர் இதை விட ஒரு விஸ்தாரமான இடத்தை நமக்கு கொடுப்பார். 1000 பேரு ஆராதிக்கிற இடம் நமக்கு, அதான் நமக்கு டார்கெட். என்ன டார்கெட்? 1000. விசுவாசத்துல சொல்றேன், 1000 பேர் ஆராதிக்கிற மாதிரி 1000 குடும்பங்கள் கர்த்தர் தருவாரா. எல்லா கரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே 1000 பேர் ஆராதிக்கிற சபையை எங்களுக்கு தாருங்க, இடத்தை தாருங்க. அது உங்க வேலை ஆண்டவரே, எங்க வேலை இல்லை. எங்களுக்கு எந்த இடமா இருந்தாலும் 1000 பேர் ஆராதிக்கிற இடம், 1000 குடும்பங்கள் வந்து தேவனை ஆராதிக்கணும். இந்த பகுதி முழுதுமாய் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஆண்டு விக்கிரக கோட்டைகள் நிறைந்திருக்கிற இந்த இடத்துல தேவனுடைய வல்லமைகள் நிரப்ப எங்களுக்கு ஒரு இடம் தாரும். இயேசுவின் பிதாவே, ஆமென். சபைக்காக பாரப்பட வேண்டும். சபைக்காக பாரப்பட்டவன் ஆபிரகாம். சோதோம் குமரா என்றதான ஒரு இடம் அழிய போகுதுன்னு சொன்ன உடனே என்னுடைய சொந்தக்கார பையன், அண்ணன் பையன் இருக்கிறான், ஐயோ அழிந்து போவானே, பாரப்பட்டான். அதனாலதான் அவன் என்ன செஞ்சான், ஆண்டோட்ட கேட்ட, ஆண்டவர் 50 நீதிமான்கள் இருந்தா, ஆண்டவர் 35, கடைசியில் 10 வரைக்கும் வந்துட்டான். கர்த்தர் செஞ்சாரு, அவனுடைய பொறுமையை பார்த்து, சரி 10 இருந்தாலும் பரவாயில்லப்பா, 10வது வரட்டுமே. கடைசி நேரம் வரைக்கும் அவன் போராடினான். மோசே தேவ ஜனங்களுக்காக பாரப்பட்டான். மோசேனுடைய வாழ்க்கை 120 வருடம். முதல் 40 வருடம் அரண்மனை, அடுத்த 40 வருடம் மாமனார் வீட்டில் ஆடு மேய்க்கிற வேலை, அடுத்த 40 வருடம் தேவ ஜனங்களை மேய்த்தான். ஹல்லேலூயா. முதல் 40 வருடம் நல்ல சோறு, கறி, மீன், மட்டனை, இறால் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, கம்ஃபர்ட் சோல வைத்தாரு. அவன் அடுத்த 40 வருடம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்குமா என்ன நினைச்சிருப்பான், கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா இன்னும் நல்லா சாப்பிட்டு தெளிவா அரண்மனையில் இருந்திருக்கலாமே, நம்ம பாட மேய்க்கிறமே நம்ம ஒருவேளை நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதே வனாந்திரத்தின் வழியாக அதே நீ அரண்மனை இருந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு வர போகிற. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வனாந்திரமான வாழ்க்கையில போறீங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார். கர்த்தர் அது ஒரு நாள் செழிப்பான இடமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்க சந்ததிகளை, தேசங்களை கலக்கிறவர்களாக மாற்றுவார். கர்த்தர் உங்க சந்ததிகள் மூலமாக பெரிய அற்புதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்க இங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, காரைக்குடியில் இருந்த எங்களுடைய நகரத்துல, காரைக்குடி இடத்துல இருந்த எங்க குடும்பம் இன்னைக்கு பாருங்க, கோயம்புத்தூர்ல என் தங்கச்சி ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி அவள் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறார், நான் ஊழியம் செய்றேன், என் தம்பி காரைக்குடியில் ஊழியம் செய்கிறார். கர்த்தர் பாருங்க குடும்பத்தை எல்லாம் அப்படியே பல இடங்களிலே பரப்பி தேவராஜ்யத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஒரு மனிதன், எங்க தகப்பனும் தாய்க்கும் கிடைச்ச தரிசனம். தொடர்ந்து ஜெபித்தார்கள். இப்படி ஒரு மெட்ராஸ்க்கு வருவேன் அவங்கள நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு உயிரோட இருந்தா. இன்னைக்கு எத்தனையோ 200க்கு அதிகமான சபைகளிலே சென்று பேச கர்த்தர் கிருபை செய்தார். என் பையனை செய்வாரான்னு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தேவனை நோக்கி கூப்பிட்ட போதோ கர்த்தர் அதை செய்வார். கர்த்தர் அதை உங்க குடும்பங்களுக்கு செய்வார், உங்க பிள்ளைகளுக்கு செய்வார். நீங்க விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பாருங்க, மோசேனுடைய லெவல் எப்படி போச்சு தெரியுமா? அவன் கைகளை உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள். கைகளை கீழே போடப்பட்ட போதோ அந்நியர்கள் ஜெயித்தார்கள், அமலேக்கியர் ஜெயித்தார்கள். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜெபம் பவர்ஃபுல்லா மாறணும்னா என்ன தேவை? அன்றாட ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் இடத்துல நல்ல க்ளோஸ் ஆயிட்டே இருங்க. நல்ல ஜெபிங்க. ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சபை நம்ம எழுமணும், எழும்பி நம்ம ஜெபிக்கிற சபையாய் மாறணும். வெறும் அட்டெண்டன்ஸ் போற சபையாய் மாறக்கூடாது. அதனால கடவுளுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. இப்படிதான் உங்களுக்கு காணா கடலை. எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரமா இருந்தாங்க, என்னம்மா பண்றீங்க? காணா கடலை மிட்டாய், வானா வாயில போடணும், அவ்வளவுதான் லைஃப் அப்படிங்கும். காணா கடலை மிட்டாயா, வானா வாயில போடணும், அங்க இருந்து அப்படி பக்கம் போட்டு அவ்வளவுதான் லைஃப் அப்படிங்குமா. அப்படி இருந்தா கர்த்தருக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. அந்த ஒரு காசு வாங்கினவன் கதை, ஒரு காசு வாங்கின என்ன செஞ்சான்? ரொம்ப மோசமான மனுஷையா, அடிச்சு பண்றான்னு பத்திரமா வச்சிருந்தேன், இந்த வச்சுக்கோ. திருப்பி என்ன செஞ்சான்? அவனால ஏதாவது பிரயோஜனம் கடவுள் நடந்ததா? நடக்கல. கர்த்தர் நல்ல தாளந்துகளை கொடுத்தாரா?
ஒண்ணுமே இல்லாட்டி கூட திங்கிறதுக்கு வாயை கொடுத்துருக்கிறார்ல, அந்த வாயை வச்சு இயேசு நல்லவர், ஹல்லேலூயா, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்கு உதவி செய்வார்ப்பா, உனக்காக நான் என்ன செய்யறேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன். ஒரு முறை டெல்லியில இருந்து வரும்போது ஆண்டவர் எனக்கு வந்து, இப்போ ஓலாவில் வரேன், ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பைபிள் ஞாபகம், எப்பயுமே பேக்கில் பைபிள் இருக்கும், இதில் இந்த லேப்டாப் பேக்கில். இப்போ நான் சொல்ல, ஆண்டவரே பைபிள் இல்லையேன்னு நான் திருப்பி திருப்பி போராடுறேன். ஆண்டவர் சொல்கிற உன் பேக்கில் ஒரு பைபிள் இருக்குது, அதை கொடு. அப்போ நான் ஒரு சாண்ட்விச் வாங்கினேன் இண்டிகோவில், அதை எடுத்தாவது அந்த டிரைவருக்கு கொடு. அப்போ எனக்கு சாண்ட்விச் ஞாபகம் இருக்குது, திங்கிறது ஞாபகம் இருக்குது, பைபிள்லேருந்து ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த சாண்ட்விச்காக அந்த பேக்கில் தேட ஒரு புதிய ஏற்பாடு இருக்குது. அது எப்படி வந்து எனக்கு தெரியல, ஒருவேளை இருந்திருக்கும், நான் மறந்துருப்பேன். அப்ப கீழே இறங்கின உடனே எங்க வீடு கிட்டத்தட்ட விடிய காலத்துல வந்துச்சு. வந்த உடனே அந்த டிரைவர்கிட்ட வந்து ஒரு சாண்ட்விச்சை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு, ஐயா நல்ல பல்ல விளக்கிட்டு என்ன செஞ்சுக்கோ சாப்பிட்டுக்கோ, ஃபிளைட்ல கொடுத்தது, இது எத்தனை நாளைக்கு முன்னாடி தயாரிச்சது தெரியல எனக்கு, ஏதாவது ஸ்டொமக் அப்செட் ஆச்சுன்னா என்ன கேட்காத, என்ன செஞ்சிரு, நல்ல பல்லெல்லாம் விளக்கிட்டு இந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுக்கோ, இந்த வேத புஸ்தகத்தை படி, இயேசு உன்னை நேசிக்கிறார். கொஞ்சம் அவனை பார்த்தா அந்த அந்த காம்பவுண்ட் வால்ல இருக்கக்கூடிய இதுல அப்படியே கையை வச்சு ஓன்னு அழுகிற மாதிரி கண்ணெல்லாம் தண்ணி. நான் சொல்றேன், சார் என் பேர் முருகன், நான் 23 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்து குடும்பத்துல இருந்து பிறந்தேன், பிறகு என் குடும்பத்துல இருந்து என்ன ஒரு இந்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நான் இயேசுவை மறந்துட்டேன் சார், அந்த இயேசுவை நீங்க திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க, ஹல்லேலூயா. இது எங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்க, இந்த புக்கை பார்க்கும்போது, ரெட் கலர் புக், அப்ப புக்கை பார்க்கும்போது என் இயேசு எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்க சார், இந்த சாண்ட்விச் கூட எனக்கு வேணாம் சார், என் இயேசப்பாவை கொடுங்க சார், செஞ்சுட்டான், வெறுக்குன்னு வாங்கி காருக்குள்ள ஏறிக்கொண்டான், ஹல்லேலூயா. அப்பதான் நான் யோசிச்சேன், ஆண்டவர் ஒரு ஆத்மாக்காக எவ்வளவுலாம் போராடுறாரு பாத்தீங்களா, ஒரு ஆத்மாக்காக ஆண்டவர் எவ்வளவு பிளான் பண்றாரு பாருங்க. அந்த சாண்ட்விச் கொடுக்கும்போது டபக்குன்னு நான் சாப்பிட்டுருந்தேன்னா அந்த சாண்ட்விச் அந்த பேக்ல இருந்திருக்காது. அப்ப அந்த சாண்ட்விச்சை கொடுக்கும் போதே பிளைட்ல நான் சாப்பிடாதபடியும் அதை பத்திரமா பேக்ல வைக்க முடியும். இப்படி வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு வாய்ப்புகளை கொடுக்கிறார். உங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல, உங்க வீட்டு பக்கத்துல காய்கறிக்காரங்க, மீன்காரங்க, செருப்பு தைக்கிறக்காரங்க, பழக்காரங்க, உங்களோட கூட இருக்க கலீக்ஸ், எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிற அந்த இடத்துலயே ஏசப்பா பத்தி நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னா, கர்த்தர் நம்ம எப்படி பாப்பாரு, அந்த பரலோகத்துக்கு நம்ம போகும்போது இப்படி பாப்பாரு, என்ன ராஜா என்ன வந்துட்டேங்க, என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படித்தானே கேட்பாரா இல்லையா, கேட்பாரா? பக்கத்து வீட்டுல சுப்பிரமணியம் ரட்சிக்கப்படல, அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஜெபிக்கவாது செய்யலாமா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முயற்சி எடுப்போமா இல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இன்னைக்கு அந்த முயற்சி எடுப்போம், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சுசேஷ முயற்சியை, இன்னைக்கு பாஸ்டர் அவரம் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, இன்னைக்கு திருவிழா தான், இன்னைக்கு என்ன நான் உங்களை எல்லாம் விட போறது இல்ல, இன்னைக்கு ஒரு பெரிய மேட்டர் வச்சிருக்கேன் உங்களுக்கு, என்ன சரி இன்னைக்கு திருவிழா எடுப்போம், சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு முயற்சி, இன்னைக்கு சுசேஷ வேலையை செய்ய போறோம், இன்னைக்கு சுசேஷ வேலையை செய்ய போறோம். டுடே இஸ் தி டே. மீன் கடைக்காரங்களை யார பார்த்தாலும் ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசுவை நீங்க நேசிங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்காக நானு ஜெபம் பண்றேன், சின்ன வார்த்தை சொல்ல, உங்களுக்காக நானு ஜெபம் பண்றேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படி எஃபர்ட் எடுக்கும் போது நீங்க கைகளை உயர்த்தினீங்கன்னா அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை போடணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதிசயங்கள் வேணுமா, சபைகள் வேணுமா, குடும்பங்கள் வேணுமா, போகிற வருகிற இடங்கள் அதிசயங்கள் வேணுமா, கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்க, ஒரு ஸ்டெப் நின்னு பாருங்க, ஒரு முயற்சி நீங்க எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தனா கர்த்தர் என் வேலையை என் புள்ள செய்யறான்னு சொல்லி உங்க வேலையை அப்பா செய்வாரு, ஹல்லேலூயா. நீங்க அப்பா வேலையை செஞ்சு பாருங்க, உங்க வேலைய அப்பா செய்வார். இன்னொரு சாட்சி சொல்றேன். திருவல்லா என்கிற பத்தனந்திட்டா என்றதான இடத்துல கேரளால ஒரு 85 வயசு நிரம்பிய ஒரு தாய், தண்ணி எடுமா, இருமும் போது தண்ணி வேணும்னு என் மனைவிக்கு டகார்னு புரியல. பத்தனந்திட்டாண்ட இடத்துல ஒரு வயசான பாட்டியம்மா, 85 வயசு பாட்டியம்மா ஜெபிச்சுட்டே இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா அந்த பாட்டியம்மா பக்கத்து லேண்டில் ஒரு பெரிய டெம்பிள். நமக்கு ரொம்ப வேதனை, என்னடா அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வேதனை படிச்சான். ஆண்டவர் சொன்னாரா, நீயே கவலைப்படுற, அவன் வாயில என்னத்தை கொடுத்துருக்கிறேன், துதியை கொடுத்துருக்கிறேன், ஜெபாவியை கொடுத்துருக்கிறேன், தேங்க்யூடாமா தேங்க்யூ, துதியை கொடுத்துருக்கிறேன், துதி. உண்மையா நடந்த விஷயம். அந்த பத்தனந்திட்டாண்ட இடத்துல தான் எங்களுடைய சர்ச்சினுடைய சீஃப் பாஸ்டர் பால், டாக்டர் பாஸ்டர் பால்னுடைய இடம். அந்த இடம், இந்த வயசான 85 வயசு அம்மா தினமும் 4 மணி ஜெபத்துல ஆப்போசிட் இருக்க ஆலமரத்துல இருந்து கையை உயர்த்தி, ஏசப்பா இதுல இருக்கக்கூடிய பிசாசன் அசுத்த ஆவிகள் இந்த இடத்த விட்டு போகணும், கர்த்தர் கிரியை செய்யுங்க ஜெபிச்சுட்டே இருந்தாங்களாம். கரெக்டா 45 நாள்
உபாசனம் ஜெபிச்சாங்களாம். 45வது நாள் அந்த ஆவி அடுத்த ஊர்ல உள்ள நம்பூதிரிட்ட போய் சொல்லிச்சான், நான் அந்த கோயில் இருக்க முடியாது, ஒரே தீயா எரியுது, என்னால இருக்க முடியல. அந்த பக்கத்துல உள்ள அம்மா அதை எவ்வளவு முறை கொல்லப்படணும்னு பார்த்தேன், முடியல, நீ பேசாம கோயிலை பூட்டிட்டு அந்த கோயிலுக்கு வந்துருன்னு சொல்லிச்சான். ஹல்லேலூயா. கோயில் இன்னும் பூட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வயசான 85 வயசு தாய், ஒரு சின்ன மிளகா மாதிரி, கடுகளவு மிளகா மாதிரி இருந்த தாய் கர்த்தருக்காக ஜெபத்திலே ஒரு இதை போட்டு தள்ளலாம்னா நம்ம அந்த தேசத்திற்காக எத்தனை காரியங்களை செய்யலாம். அல்லது நல்ல உற்சாகப்படுறீங்களா? உங்களை யாரையும் விட மாட்டேன், நான் இன்னைக்கு யாரையும் விட மாட்டேன். இன்னைக்கு நம்ம 1000 குடும்பங்கள் உள்ள சபை நமக்கு வேணும். நம்ம சபை எப்படி மாறணும்? இங்க இந்த திருவான்மியூர் வந்து இந்திரா நகர் இந்திராண்டத்து வேணாம். நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் என்னது? 1000 ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் செய்வார். பாருங்க, ஒரு படிப்பறிவு இல்லாத கூலிக்கார சங்கருக்கு மொழி தெரியாத 1 மணி நேரம் நம்மள்ட்ட பேசினாரே, இவர் மொழியே நமக்கு தெரியல என்ற சங்கருக்கு தன்னோட விசுவாசத்தை விட்டு விடாமல், இந்த மனித இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம இவரை வைத்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி, ஐயா சபை வேணும்னு சொல்லி நான் ஏவப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய யார் நிலமும் தெரியாம ஜெபிச்சு கர்த்தர் அந்த நிலத்தினை ஊழித்து கொடுப்பாரானால் கர்த்தர் நம்ம சபையை விஸ்தாரமாக்குவார். ஹல்லேலூயா. நம்ம சபையை விஸ்தாரமாக்குவார். ஏன் காரணம் என்ன? நம்ம தேசத்திற்கு நம்ம வாட்ச்மேனா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லங்க, திருவான்மியூர் சுத்தி நம்ம தான், இந்திரா நகரை சுத்தி நம்ம தான், அடையார சுத்தி நம்ம தான், வேளச்சேரி சுத்தி நம்ம தான் வாட்ச்மேன். இந்த இடங்கள், போகிற இடங்கள், வருகிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேணும். நாகர்கோவில் போயிருக்கீங்களா? எத்தனை பேர் நாகர்கோவில் போயிருக்கீங்க? நாகர்கோவில் போயிருக்கீங்கன்னா தொடுவட்டி கீழே அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட பாத்தீங்கன்னா, நான் அது விஜயத்தான ஒரு ஹோட்டல்ல தங்குவேன், பக்கத்துல சால்வேஷன் ஆர்மி ஸ்ட்ரீட்ல. இந்த கண்ணாடி கதவை திறந்த உடனே அங்க இருந்து ஒரு அம்மா, பிரைஸ் லார்ட் தம்பி அப்படிம்பாங்க. அந்த வீட்டுல ஒரு பாட்டு பாடி ஜெபம் முடிச்சோன்னு அடுத்து ட்ரெஸ் பண்ணிட்டு, தம்பி இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி மாறணும். ஹல்லேலூயா. மாறுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாறும். சொல்லுங்க, விசுவாசம் அடிக்கிறீங்க, மாறும். நம்ம ஊர் திருவான்மியூர் மாறும். எல்லா பக்கத்துல எல்லாம் ஆத்மாக்களால கர்த்தர் என்ன செய்வாரு? நிரப்புவார். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்ப ஆண்டோடைய சமூகத்துல நோவா 900 வருஷம் வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதன் விசுவாசத்தோடு இருந்தான். கர்த்தர் சொன்னதான் செய்வார். மழைனா வருவார். அந்த காலத்துல மழையை ஜனங்க பார்த்ததில்ல, பனி தான் பார்த்திருக்கிறாங்க, மழையை பார்க்கல. ஆனாலும் நோவா மழைன்னு எதுனே பார்க்காம ஆண்டவர் சொன்னா செய்வார் என்ற விசுவாசத்துல ஜனங்கள்ட்ட உபதேசித்துக் கொண்டே இருந்தான். ஜனங்கள் கேட்காத நேரத்துல ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த லெவலுக்காவது நம்ம போக வேண்டாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் லெவலுக்காவது என்ன செய்யலாம்? கிரியேசல். உங்க பிளாட்ல இருக்கா? உங்க பிளாட்ல உள்ள எல்லாரும் பேர் எழுதுங்க. எனக்கு ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். நான் எழுதி வச்சிருக்கேன் நோட்ல. என் பிளாட்ல எல்லாருடைய பேரும் தெரியும். பக்கத்துல உள்ள எதிர் வீட்டுல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர். இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஆண்டவர் 2:30 மணிக்கு எழுப்பும்போது ஜோம் பண்ண சொன்னார். ஒவ்வொரு பிள்ளைங்க பேரை சொல்லி ஆண்டவரை ரட்சியும், ஆண்டவரை ரட்சியும், ஆண்டவரை ரட்சியும். நமக்கு தெரியாது, ஆண்டவர் நம்மள்ட்ட அந்த விசுவாசத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு நாள்ல அந்த பிளாட் மூலமா நான் தரிசித்தேன். அந்த பிளாட்ல இந்த ஐயர் பசங்களாம் மேலே இருந்து உருண்டு ஜெபித்தால், ஆண்டவரே நான் அழுது ஜெபித்தால், எப்படி நான் ட்ரீம் பண்ண, விஷன் பண்ண, அப்படியே விஷுவலா பார்த்தேன். ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவரே விரலா ரட்சியும், மனம் திரும்ப செய்யும். அப்படி நீங்க விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை ஜெபிக்கும் போது, ஆமோஸ் போன்று நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் சந்ததியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, ஜனங்களை ரட்சிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? இந்த விசுவாசம் இருக்கா? இல்ல பாதி தூக்கிட்டீங்களா? விசுவாசம் இருக்கா? ஐயோ, நீங்க தெரியாம சர்ச்சுக்கு வந்துட்டோம் போல் தெரியுதே, இந்த மனுஷன் நம்மளை போட்டு இப்படி வாங்குறாரு எப்படி நினைக்காதீங்க. நான் வாங்க தான் செய்வேன், இன்னும் அடுத்த மாசம் வந்தாலும் வாங்க தான் செய்வேன். நம்ம வேலை இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? உறங்கவே கூடாது. நான் இதெல்லாம் முடிச்சிட்டு இன்னொரு காரியத்தை சொல்றேன், அது உங்களுக்கு பாஸ்டர் சொல்வார், அப்ப நீங்க கேளுங்க. உறங்கவே கூடாது. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுற வரைக்கும் உறங்கக்கூடாது. ஏன்னா நீங்க அப்பா வேலை செஞ்சா அப்பா உங்க வேலையை செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் இவைகள் எல்லாம்ன்றதுக்கு பக்கத்துல ஏதாவது பிராக்கெட் போட்டிருக்கா? எவைகளுக்கெல்லாம் 365 நாள் நீங்க ஓடுறீங்களோ, சோறுக்காக, வீட்டுக்காக, பணத்துக்காக, பிள்ளை படிப்புக்காக ஓடுறீங்களோ, அவைகளெல்லாம் கூட சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சொன்னீங்கன்னா கொடுக்கப்படும். சொல்லுங்களேன். +2 ஃபெயில் தான். 200 மார்க், 200 மார்க்குக்கு 18 மார்க். அந்த 18 எப்படி போட்டான்னு தெரியல எனக்கு. 9%. இன்னைக்கு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனில ஜெனரல் மேனேஜர் ஆக்குறேன். ஹல்லேலூயா.
என் குவாலிஃபிகேஷன் வெறும் MA BEd. ஸ்கூல் வாத்தியார் 630 ரூபா சம்பளத்துக்கு இருந்தேன். என் மனைவி இங்க இருக்கிறா. எனக்குள்ள 110 MBAs இருக்கிறார்கள். அதுல 16 பேரு IIT IIMல படிச்சவன். ஆனால் இந்த எபினேசரோ யாரு? MA BEd. ஸ்கூல் வாத்தியார் +2 ஃபெயில். நான் சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி. ஏன்னா கர்த்தர் இன்னும் நீசனாக வைத்தார். நான் ஆண்டவருக்காக ஓடணும். இப்ப கர்த்தருடைய வேத வசனத்தை என்னைக்கு நான் சுமந்தனோ, என்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்காக தைரியமா நின்று அவனை என்ன வந்தாலும் பரவாயில்ல, தேசம் சந்திக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவருக்காக நான் ஓடுவேன். கர்த்தருடைய வேலையை செய்வேன். சின்ன சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஓடுவேன். என்னைக்கெல்லாம் நான் தீர்மானத்தை செயல்பட ஆரம்பித்தனோ, அன்னையிலிருந்து கர்த்தர் என்னை தாங்குகிறார், ஏந்துகிறார். நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல பிள்ளையை கொடுத்தார். இன்னைக்கு அவன் கனடா தேசத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் கூட பாருங்க, அவன் அந்த இடத்துல ஒரு வேலை பார்க்க, ஆண்டோடைய ஊழியங்களை ஏதோ முடிஞ்ச வரைக்கும் செய்ய தன்னுடைய நல்ல தன்மைகளை கர்த்தர் வெளிக்காட்டுகிறார். ஹல்லேலூயா. நீங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, தேவனுடைய வேலையை செய்யுங்க. ஹல்லேலூயா. நம்ம சபை தேவனுடைய வேலை செய்கிற சபையா மாறணும். வெறும் காணிக்கை கொடுத்துட்டு போற சபையா மாறக்கூடாது. வெறும் கவர் கொடுத்துட்டு போக சபையா மாறக்கூடாது. அப்படி சவர்னா கர்த்தருக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. அது திருப்பதியில போறவனு செய்யறானே, திருப்பதியில போறவன் செய்யறானே. அப்ப நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நம்ம தேவனுக்காக செயல்படுகிற சபையாய் மாறணும். ஹல்லேலூயா. கிரியை செய்கிற சபையாய் மாறணும். பாருங்க, அந்த இடத்துல யோனா முதல் பகுதி அவனோட வாழ்க்கையில இழந்து போனான். தேவ தரிசனத்தை புரிஞ்சு கொள்ளல. ஆனால் 2வது பகுதியிலோ கர்த்தருடைய தரிசனத்தை புரிந்து கொண்டு 2 வார்த்தை தான் சொன்னான். இன்னும் 40 நாட்கள் உண்டு, இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். பாருங்க, எத்தனை ஜனங்கள் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டார்கள். திருவான்மையை சுத்தி, இந்திரா நகரை சுத்தி, அடையாரை சுத்தி, நீலாங்கரையை சுத்தி, இந்த கொட்டிவாக்கத்தை சுத்தி, இது சுத்தி எத்தனையோ ஜனங்கள், கோயில்கள் எல்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் என்னைக்கு ஆண்டவரை தேடுவார்கள்? நமக்கு அந்த பாரம் இருந்தா தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நமக்கே அந்த பாரம் இல்லைன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கிரியை செய்ய மாட்டாரு. உங்கள்ட்ட ஆண்டவர் பெருசா எதிர்பார்க்கல. நீங்க போய் ரோட்ல நின்னுட்டு இது பாரமானவர்களே எல்லாம் சொல்ல தேவையில்லை. ஜெபிங்க. ஹல்லேலூயா. குடும்பமா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்ப ஆண்டவர் நம்மை இந்த வாட்ச்மேனாக இந்த தேசத்திற்கு வைத்திருக்கிறார். வாட்ச்மேனாக நம்ம சபைக்கு வைத்திருக்கிறார். வாட்ச்மேனாக நம்ம குடும்பத்திற்கு வைத்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழணுன்றதான் ஒரு வாட்ச்மேனுடைய மிகப்பெரிய ஒரு காரியம். அந்த காரியத்தை தான் கிடியனர்களாகிய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நாங்கள் என்ன செய்கிறோம்? தேசம் சந்திக்கப்படுவதற்காக இந்திய தேசத்திலே எல்லா ஜனங்களுக்கும் வேத புத்தகம் சென்றடையணும் ஊழியத்தை கர்த்தர் செய்ய கிருபை செய்கிறார். ஏன்னா ஆண்டவர் என்ன கமிஷன் கொடுத்திருக்கிறார்? இதோ உலகம் எங்கும் போய் நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் என்னோட சுசேஷத்தை நீங்க பிரசங்கிங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் அதை சொல்லியிருக்கிறார். நம்முடைய எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுதான். நம்முடைய எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதுதான். ஆண்டவர் அறியாதவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்லணும். பாருங்க, 3 நண்பர்கள் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில உண்மையா இருந்ததுனால 10 வருஷம் அவங்க ஜெபிச்சாங்க. அந்த ஊழிய தரிசனத்தை ஆண்டவர் பதில கொடுக்கும் போது ஜெபிச்சதுனால இன்னைக்கு இந்த ஊழியம் 199 நாடுகள்ல நடக்குது. பாத்தீங்களா? 3 பேர் உண்மையா இருந்தா கர்த்தர் 199 நாடுகளை ஊழியத்தை வைத்திருப்பான்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம வீடுகள், உங்க டைம் இருந்தா ஒரு பிரேயர் வாக் போங்க. உங்க வீடுகள் பத்தில உங்களுக்கு தெரியுமா? சென்னையில 14 கேட் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, என் வீட்டில் உள்ள கேட்டே தெரியாது இல்லைங்களா? சென்னையில எத்தனை கேட் இருக்கு? 14 கேட்ஸ் இருக்கு சென்னையில. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சென்னைக்குள்ளாக வருகிறவர்கள் 14 விதமாக சென்னைக்குள்ளாக வரலாம் கார்ல. அப்படி அர்த்தம். இந்த 14 கேட்ஸ்லயுமே 14 விதமான ஆவிகள் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பிசாச முந்தி கட்டுங்கன்னு. அதுக்கு நாங்க பிரேயர் டிரைவ் போறோம். விடிய காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு போறோம். அடுத்த நாள் மத்தியானம் தான் வருவோம். 280 கிலோமீட்டர் சுத்தி வட்டாரம். இந்த 14 இடத்துல விபச்சாரம், வேசித்தனம். ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மயில் ஆடும். அந்த மயில் ஆடுவது பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். ரோட்ல இருந்து கார்ல போக கூடாது. அந்த பிசாசனுடைய கண்டிஷன். நம்ம மேடம், பழைய சீஃப் மினிஸ்டர் மேடமே ரோட்ல 1 கிலோமீட்டர் நடந்து போய் தான் பார்க்க முடியும். அந்த மயில் அந்த பர்டிகுலர் டேல பயங்கரமா தொகை விரித்து ஆடும். எவ்வளவு ஒரு டிசெப்ஷன் பாத்தீங்களா? ஒரு இடத்துல தகடு அடிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? தகடு மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து செய்வினை செய்யறதுக்கு அந்த இடத்துல தகடு அடிச்சு வாங்கிட்டு போறாங்க இங்க இருந்து பிளைட்ல. தெரியுமா? ஒரு இடத்துல இந்த பைத்தியம் முடிச்சவங்களை கட்டி போட்டுருக்காங்க. அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
இந்த 14 இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆவிகளை பிசாசு என்ன செய்யறானா, போகும்போது அவர்களை பிடித்துக் கொள்கிறான். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. காரணம் என்னன்னா, இந்த ஈவில் ஸ்பிரிட்டோட மேனிஃபெஸ்டேஷன். இப்ப பாருங்க, தொடர்ந்து ஆண்டோட கிருபையினால ஒரு 50 பிரேயர் டிரைவ் டீம் மாசத்துல 3 தடவை 4 தடவை போய் அந்த இடத்துல நின்று ஜெபிச்சு அநேக விபத்துகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக இடங்களில் ஆலயங்கள் எழும்பி இருக்கிறது. எந்தெந்த இடத்துல எல்லாம் அப்படி தீவினையான காரியம் நடந்ததோ, அந்த இடங்களில் விபச்சாரம் நடந்த இடத்துல எல்லாம் இப்ப அவர்கள் மத்தியில் ஆண்டவர் பெரிய கிரியைகளை செய்கிறார். அவங்களை ரட்சிக்கப்பட வைக்கிறார். இப்படி எத்தனையோ கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, இந்த ஊழியர்கள் 199 நாடுகளில் 110 மொழிகளில் இந்த வேத புஸ்தகம் பிரிண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 25 மொழிகளில் இந்த வேத புஸ்தகம் பிரிண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 26,000 பிளஸ் 21,000 50,000 பேர் இந்த கிரியன் மினிஸ்ட்ரியில வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறார். பாஸ்டோ என்றதான ஒரு புதிய மொழியில இந்த வேத புஸ்தகம் பிரிண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஈரான்ல, பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல இந்த மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஹாஸ்பிட்டல்ல, கிளினிக்ல, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல்ஸ்ல, சில்ட்ரன் யூத் கேம்ப்ஸ்ல, மிலிட்டரி புக் ஃபேர்ஸ்ல, நிறைய இடங்களில் வேத புஸ்தகம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க, கிழிச்சாலும் பேசும், எரிச்சாலும் பேசும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வேத புஸ்தகம் ஒரு ஸ்கூல்ல கொடுத்த இடத்துல ஒரு தீமையான எலிமெண்ட் உள்ளவங்க அதெல்லாம் வாங்கி நடு ரவுண்ட் இதுல வச்சு, கிரவுண்ட்ல வச்சு அதை எரித்து விட்டார்கள். எரிக்கப்பட்ட வேத புஸ்தகத்தை பார்த்து ஒரு ஆயாமா கூட்ட போகும்போது, ஐயோ எரிஞ்சு எரியாம ஒரு வேத புஸ்தகம் இருக்கேன்னு சொல்லி எடுத்து வந்து படிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. புரியல. அந்த பேரன் சொல்லுங்க, அம்மா நமக்கு இது புரியாது, அந்த கார்னர்ல ஒரு சர்ச் இருக்கு, அங்க போனா நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த சர்ச்சுக்கு போனா ஆண்டவர் அறிந்து கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மாக்கு ஒரு வீட்டு வேலை செய்ய ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வீட்டு வேலை செய்ய போன இடம் எந்த இடம் தெரியுமா? இந்த வேத புஸ்தகத்தை எரிக்கிறதுக்கு ஒரு தலைவன் இருந்தானே, அந்த தலைவனுடைய வீட்டுல. இந்த அம்மாக்கே தெரியாது இந்த தலைவன் வீட்டுக்கு போறோம்னு. கர்த்தர் எப்படி கொண்டு வராரு பாருங்க. இந்த அம்மா கூட்டும் போது, வரும்போது, போகும்போது இயேசு ராஜா சந்தோஷமா பாட்டு பாடுறது பார்த்து அந்த வீட்டுக்கார அம்மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கியே, எங்களுக்கு பாருங்க இவ்வளவு இருக்கு, நாங்க துக்கமா இருக்கமேன்னு சொல்லும் போது, இல்லம்மா ஒரு நாள் இப்படி வந்தாங்க, இப்படி புக் என்ன செஞ்சுட்டாங்க, எரிச்சிட்டாங்க. பாதி எரிச்ச புக்கை வச்சு நான் கோயிலுக்கு போனேன். எங்க கோயில ஏசப்பா இருக்கிறார், எனக்கு உதவி செய்வான்னு சொன்னாங்க. நான் ஏசப்பா பிள்ளையா இருக்கிறேன், அதனாலதான் நான் எப்பயும் சந்தோஷமா இருக்கிறேன். பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மனிதர் இப்படி திரும்பி பார்த்தார். பார்த்துட்டு தான் அவர் நினைச்சாராம், ஐயோ இத்தனை நாள் நமக்கு ஏன் துக்கமா இருக்கிறோம், காரணம் என்னன்னா நம்ம அந்த புனித புஸ்தகத்தை நம்ம எரிச்ச நாள் போல சொல்லி இன்னைக்கு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிழிச்சாலும் பேசும், எரிச்சாலும் பேசும். கர்த்தருடைய வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பாருங்க, பள்ளிகளில கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த பாருங்க, இந்த பிக்சர்ல இருக்கிற அந்த சுடிதார் போட்ட லேடி பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு முன்பாக 2 கிட்னி அஃபெக்ட் ஆகி திருமணம் பண்ண முடியாது, உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க அந்த அம்மாக்கு. ஆனால் கர்த்தர் திருமணம் அவர்கள் ஜெபித்தார்களாம். ஐயா நான் போய் ஸ்கூல் காலேஜஸ்லாம் நான் வேத புஸ்தகத்தை கொடுப்பேன், எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை நான் செய்யறேன்னு சொல்லி அவர்கள் செய்த பிறகு திருமணமானது. இன்னைக்கு அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பையன் +2 எழுதியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வேலையை கர்த்தர் செய்வார். இப்படி அநேக பள்ளிகளில கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். பாருங்க, மெடிக்கல் காலேஜஸ்ல, கிளினிக்ஸ்ல, எத்தனையோ இடங்களில் இந்த வேத புஸ்தகம் இலவசமாக கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம் தெரியுமா? நீங்க இலவசமாய் கொடுத்த பணத்தின் மூலமாகத்தான் வேத புஸ்தகத்தை நாங்க பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு வேத புஸ்தகம் பிரிண்ட் பண்றதுக்கு 50 ரூபாய் ஆகுது. இப்படி எத்தனையோ வேத புஸ்தகங்கள் இன்னும் நமக்கு இந்திய தேசத்திற்கு தேவை. 148 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் என்றைக்கு போய் நம்ம கொடுக்க முடியும்? 6,65,000 அதிகமான கிராமங்கள் இருக்கிறது. நாங்க பாருங்க, ஒரு சின்ன கோவிட்டுக்கு பிறகு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்தோம், கிராமத்துல கிராம ஊழியம் படலான்னு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் 2,000க்கு அதிகமான கிராமங்களை சந்தித்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 3000 புதிய ஏற்பாடுகள் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ கிராமங்கள் சந்திக்கப்பட வேண்டியிருக்குது. சுகந்தி என்றதான ஒரு தாய், அவளுக்கு தாய் ஊற்று இல்லாம 10 வருடங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கடைசியா கர்ப்பமாகி குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சில மாதத்துக்கு முன்பாக செக்கப்புக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரும்போது பிள்ளை கர்ப்பத்தில் இறந்து விட்டதுன்னு சொன்னார்களாம். ஹல்லேலூயா. இந்த துக்கத்தில் அவ கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவ எடுத்த போட்டோ இந்த இடத்துல தான் எடுத்திருக்கிறான். அப்ப வேத புஸ்தகத்தை நார்த் சென்னையில் உள்ள டீம் கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க சொல்லிருக்காங்க, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார், நீ விசுவாசித்தால் கர்த்தருடைய மகிமையை காண்பாய். இந்த வார்த்தையை கேட்ட உடனே இது எங்க புதிய ஏற்பாடுல இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அதை எடுத்து படிக்க, அதை வயிற்றுல வச்சு அடித்தாக்கலாம். ஆண்டவரே என் பிள்ளைக்கு உயிர் வரணும், உயிர் வரணும்னு. உயிர் வந்தது. இன்னைக்கு சேலத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பாருங்க நல்லவர். யூத் கேம்ப்ல கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார்.
போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அநேக போலீஸ்காரர்கள் இதை வாங்கினா எப்படி என்ன பண்ணுவாங்க, திருடர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுவாங்க. 400 போலீஸ் ஸ்டேஷன்ல தமிழ்நாடுல கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். 1ஆம் தேதி நாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் 50ல இருந்து 100 புதிய ஏற்பாடு ஸ்பேரா கொடுத்து வந்திருக்கிறோம். யாராவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்தா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த திருடர்களுக்கு, கெட்டவர்களுக்கு, துஷ்டர்களுக்கு நீங்க யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அடிக்கிறீங்களோ அடிக்காம அவங்களுக்கு அந்த வேத புத்தகத்தை கொடுங்க. அப்ப எவ்வளவு வாய்ப்புகளை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்தது? நாம் கொடுக்கிற பணத்தின் மூலமாக பிரிண்ட் பண்ணப்பட்ட வேத புத்தகம். கிடியனுக்கு தனி சர்ச் கிடையாது. நீங்க இலவசமா கொடுக்கிற பணத்தை வைத்துதான் இந்த வேத புத்தக ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்ய. பாருங்க, இந்த இடத்துல ஐயா ஜோம் பண்ணிட்டு போங்கன்றாங்க. ஒரு ஃபயர் ஸ்டேஷன்ல ஒரு மனுஷன் சொன்ன டெஸ்டிமனி, போன வருஷம் நீங்க கொடுத்துட்டு போனீங்க ஐயா, நாங்க ஒரு இடத்துல திருவற்றியூர்ல ஒரு ஃபயர் ஆச்சுன்னு சொல்லும் போது எனக்கு பக்குன்னுச்சு. ஐயோ, என் குடும்பத்தை விட்டு போறேனே, மனைவி நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறாளே, ஏதாவது எனக்கு ஆச்சுன்னா என்ன பண்றது? நம்ம அது இந்த வேத புஸ்தகம் ஞாபகம் வச்சு நான் அந்த புக்கை பார்த்துட்டு இப்படி மனசுல வச்சு சொன்னேன், இயேசுவே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி. பாதி வழியில போயிட்டு இருக்கும் போதே போன் வந்துருச்சு, தீ அமர்ந்துருச்சுயா, அதுவா ஆஃப் ஆயிருச்சு, நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு. ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. நம்ம சின்ன ஒரு வார்த்தை ஜெபித்த போது கர்த்தர் கேட்டாரு. பாருங்க, தீவு திடல்ல ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சத்துக்கு அதிகமான வேத புஸ்தகம் கொடுக்க கிருபை செய்கிறார். இப்பயும் எக்ஸிபிஷன் நடக்குது, நீங்க போய் பார்க்கலாம். அங்க வேத புஸ்தகம் வேணும்னாலும் நீங்க கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த இடத்துல ஒரு டெஸ்ட் பண்ணி ஐஷான்னு ஒரு பொண்ணு, ஒரு முஸ்லீம்ல உள்ள பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுச்சுன்னா 18 வயசு நிரம்பிய பொண்ணு, திடீர்னு பைத்தியம் முடிச்சு அரை நிர்வாணமா ரோட்ல ஓட ஆரம்பிச்சிட்டாலாம். பெரிய பணக்கார குடும்பம், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியல. கடைசி நேரத்தில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சரி ஒரு மன நிம்மதிக்காக ஐலண்ட் கிரவுண்டுக்கு வருவேன் வந்த இடத்துல அவங்க சின்ன பொண்ணு, அவங்களுடைய மகள் என்ன பண்ணிருக்கலாம், இந்த வேத புஸ்தகத்தை ஸ்டால் கிட்ட வரும்போது அந்த வேத புஸ்தகத்தை கொடுக்கிற அந்த அருமையான கிடியன் சொல்லியிருக்கிறாரு, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார், நீங்க ஈசா நபி தான், அப்படி நீங்க விட்டுறாதீங்க, அவர்கிட்ட நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, என் அக்காக்கு சுகம் வேணுமே, இயேசு சுகம் தருவார்னு சொன்னா என் அக்காக்கு அந்த சுகம் வேணுமே சொல்லி எடுத்துட்டு போன பிறகு அவங்க அப்பா பக்கத்துல பாத்துட்டு என்ன புக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் போது திருப்பி கொண்டாந்து கொடுத்தாரா ஸ்டால். ஐயா தெரியாம கொண்டாந்துட்டாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி திருப்பி கொடுக்க போது இந்த புள்ள கொடுக்கும் போது என்ன செஞ்சாலாம், 2 புத்தகம் எடுத்த புள்ள ஒரு புக்கை உள்ளுக்குள்ள போட்டுட்டு ஒரு புக்கை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாளா. ஹல்லேலூயா. அந்த புத்தகத்தை வீட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார். அந்த பிள்ளை சுகமாயிற்று. அந்த பிள்ளைக்கு கல்யாண பத்திரிகை அடிக்கிறதுக்காக அவங்க ஒரு பிரிண்டிங் பிரஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த பிரிண்டிங் பிரஸ் ஓனர் யாருன்னா கிடியன்ல இருக்கக்கூடிய மெம்பர். ஹல்லேலூயா. அந்த டேபிள்ல ஒரு கிடியன் புக்கை பார்த்திருக்காங்க. இந்த புக் எப்படி இங்க இருக்குன்னா உங்களுக்கு எப்படி அந்த புக் இருக்குன்ற மாதிரி இவருடைய சாட்சியை சொல்லுகிறார். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை பாத்தீங்களா. என் வார்த்தை அக்கினியை போலவும் சம்மட்டியினருக்கும் கண்மலையினருக்கும் சம்மட்டி போலவும் இருக்கிறதா. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு 50 புதிய ஏற்பாடு கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் இடத்துல பேசினால் நீங்க அந்த புதிய ஏற்பாடை எடுத்துட்டு போங்க. பாருங்க, ஒரு சின்ன இனிஷியேட்டிவ், ஒரு ஐடி படிக்கிற ஒரு பையன் எடுத்த இனிஷியேட்டிவ். 6 வசனம் கொண்ட ஒரு கார்டு, ஒரு ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை வாசிக்கணும், இந்த ஜெபத்தை வாசிக்கணும், பின்னாடி டைம் டேபிள். இப்படி கிராமங்கள்ல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான கார்டு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. 6 வசனம் அந்த பிள்ளைகள் மைண்ட்ல இருந்துச்சு சொன்னா கர்த்தர் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பாரா இல்லையா? பாதுகாப்பாரா இல்ல? ஒரு 6 வசனம் அந்த பிள்ளை மைண்ட்ல இது பிளான் பண்ணுது. பாருங்க, திருவள்ளூர் மாவட்டத்தை இதே மாதிரி கொடுத்த இடத்துல ஒரு பெண்ணுடைய அம்மா பயங்கர ஆக்ரோஷமா சாமி ஆடுமா அந்த அம்மா. அப்ப அந்த பிள்ளைக்கு தன்னுடைய தாய் அரை நிர்வாணமா ஆடுறதை பார்த்து எவ்வளவு வயசுக்கு வந்த பிள்ளை என்ன செஞ்சுதான், ரூம்ல போய் இந்த கார்டை எடுத்து வந்து இந்த வசனத்தை படிச்சுதான். அப்ப அவளோடு சேர்ந்த வயசுல உள்ள பிள்ளைங்க எல்லாருக்கும் அந்த கார்டு கொடுத்தோம். எல்லாரும் என்ன பண்ணாங்களா, வேகமா எடுத்து படிச்சாங்களாம். படிச்சு முடிக்கிறாங்களாம், ஆக்ரோஷமா ஆடிட்டு இருந்த அந்த அம்மா பொத்துன்னு கீழே வந்துருச்சா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாத்தீங்களா. இப்ப கர்த்தருடைய வசனம் எவ்வளவு வல்லமை உள்ள வசனம். இந்த கிராமத்து மக்களுக்கு எது உண்மையான தெய்வம்னு ஒரு கன்ஃபியூஷனை கர்த்தர் உண்டாக்கிட்டார் அந்த இடத்துல. இப்ப நம்ம பாருங்க, அந்த சின்ன பிள்ளை எடுத்த இனிஷியேட்டிவ்னால அந்த கிராமத்தில் உள்ள 3000 பேர்களுடைய மைண்ட்ல ஒரு கேள்வி எழுப்பிட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வேலையை செய்யறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த பாருங்க எத்தனையோ இடங்கள்ல கொடுக்கிறோம். அவர்கள் வாங்கி செல்கிறார்கள். ஜெயில கொடுக்கிற கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹாஸ்பிட்டல்ஸ்ல வைக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹோட்டல்ஸ்ல தனிப்பட்ட விதத்துல என்னுடைய பாஸ் அவருக்கு அந்த வேத புத்தகத்தை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படி நம்ம சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, இந்த இடத்துல இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய கவர்னருடைய உரையாற்றும் போது அவர் அந்த கவர்னர் உரையிலிருந்து வெளியில வாக் அவுட் பண்ணி வெளியில வந்தார். அந்த சண்டை நடந்துட்டு சமயத்துல நாங்க ஒரு 4 பேர் என்ன செய்தோம், இங்க இருந்து நேர கொண்டு போய் சட்டமன்றத்தினுடைய அந்த கட்டடத்துல கொண்டு போய் 13 மாடி 8 பிளாக்
கிட்டத்தட்ட 280க்கு அதிகமான பேர்ட்ட கர்த்தருடைய வசனத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்ப நம்ம எம்எல்ஏ எம்பிட்ட எல்லாம் என்ன இருக்கு? வேத புஸ்தகம் இருக்கு. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் எல்லாட்டும் வேத புஸ்தகம் இருக்கு. நல்ல வாய்ப்பு. அதனால நீங்க அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்க கர்த்தர் அவங்களை ரட்சிப்பார். பிரசிடென்ட்க்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய தலைவர்கிட்ட இருக்கு. அவரு வாங்கினவன என்ன பண்ணாராம், இதை கொண்டு போய் டேபிள்ல வச்சிருங்க. அப்ப தலைவர் ரூம்ல டேபிள்ல என்ன இருக்கு? ஒரு பைபிள் இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் நல்ல ஜெபிச்சீங்கன்னா நல்ல திட்டங்கள் வரும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஏதோ மலரும்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இப்ப எது மலரும்? இயேசுனுடைய ராஜ்யம் மலரும். ஏதோ மலரும் சொன்ன அம்மாக்கும் நாங்க இயேசுனுடைய ராஜ்யம் மலரும்னு கொடுத்துட்டோம். புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஏதோ மலரும்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு அந்த அம்மா கையில் என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. இப்ப நீங்களா ஜெபிச்சீங்கன்னா அந்த அம்மா வாயிலிருந்து இயேசுவின் நாமம் மலரும் சொல்லுவாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்ன வேணும்? ஜெபம் வேணும். இந்த ஊழியம் செய்ய ஜெபம் வேணும். இந்த ஊழியத்துக்கு என்று ஆண்டவர் உங்களுக்கு ஏவினால் பாஸ்டருடைய பெர்மிஷனோட நீங்க மெம்பரா மாறணும்னா நீங்க மாறுங்க. வாங்க எங்களோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுங்க. இந்த ஊழியத்திற்கு என்று தேவைப்பட்டதான பணங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். பாருங்க, 24 நாடுகளில இந்த வேத புஸ்தகம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த 24 நாடுகளில 13 நாடுகள் தீப்பற்றி எரிகிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? 13 நாடுகள்ல இன்னைக்கு எப்படி இருக்கு? செல்வ செழிப்பா இருந்த துபாய், மஸ்கட் எல்லாம் பிளைட்டை பிடிச்சி வராங்க. அமெரிக்க தேசத்துல இருந்து எத்தனையோ பேர் போனவங்கள்ட்ட அமெரிக்க தேசம் சொல்லிட்டாங்க, பிளைட்டை பிடிச்சலாம் எங்களால் அனுப்ப முடியாது, நடந்தே ஜோர்டன் வழியே வந்துருங்கட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கு பாருங்க. அப்ப நாட்கள் பொல்லாதல் ஆனபடியால் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நாட்கள் முடிகிறதுக்கு முன்பாக நம்ம செயல்பட வேண்டிய சில காலங்கள் இருக்கிறது. அதனால அந்த நாட்களுக்கு முன்பாக நீங்க சீக்கிரமாக நீங்க செயல்படுங்க. தேசம் முடிவதற்கு முன்பாக பாருங்க, ஒரு நாளைக்கு 62,000 பேபிஸ் பிறக்குது ஒரு நாளைக்கு. ஓகே, இந்தியால எவ்ரிடே 27,000 பேர் மரித்து போறார்கள். இப்ப ஆண்டவர் அறியாம மரிச்சு போனா அவங்க எங்க போவாங்க? ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். தேவனோட மனுஷன் என்ன சொல்றாரு தெரியுமா? அழிந்து போகிற ஒரு மனுஷனுக்கு நீ உதவி செய்யணும்னு சொன்னா ஒரு ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், ஆண்டோடைய வார்த்தையை அவனுக்கு நீ கொடுக்கணும். ஒரு காலத்துல இந்த புதிய ஏற்பாடு பெரிய எடிஷனா இருந்தது. இன்னைக்கு சின்னதாகி இன்னைக்கு வெறும் புதிய ஏற்பாடு மட்டும் தான் இருக்கு. அல்ல சாம்ஸ் அண்ட் ப்ராப்ஸ் இல்ல. காரணம் என்னன்னா, இதற்கு தேவையான பண வசதிகள் இல்லை. நம்ம தேசத்துக்கு தேவையான சத்தியங்கள் போய் சேரணும்னா நம்ம அந்த ஊழியங்களுக்கு உதவி செய்யணும். ஒருவேளை கர்த்தர் உங்களிடத்துல பேசினால் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியங்களுக்காக தாராளமாய் கொடுங்கள். கொடுப்பது மாத்திரமல்ல, நீங்களும் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம 4 காரியத்தை படிச்சிருக்கிறோம். ஒரு வாட்ச்மேனுடைய வேலை என்ன? வாட்ச் பண்ற வேலை, ப்ரே பண்ற வேலை, தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை. அந்த வாட்ச்மேன் தன் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும், அந்த வாட்ச்மேன் சபைக்காக ஜெபிக்கணும், அந்த வாட்ச்மேன் தேசத்துக்காக ஜெபிக்கணும். கண்களை மூடுவோம். நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்து நீங்க நினைக்காதீங்க. காரணம் ஒன்றுதான், ஆண்டோடைய வேலையை இன்னிலிருந்து செய்ய போறோம். ஹல்லேலூயா. இன்னிலிருந்து ஆண்டோடைய வேலையை செய்ய போறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இது வருஷம் கிடியன்ஸ் வர மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்ம இன்னைக்கு ஒன்று வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லியிருக்கிறோம். 1000 குடும்பங்கள் நிறைந்த சபை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல எல்லாம் கைகளை கோர்த்துக்குங்க பார்க்கலாம். எல்லாம் கைகளை கோர்த்துக்குங்க, கைகளை பக்கத்துல கோர்த்துக்குங்க. 1000 குடும்பங்கள் உள்ள சபைகள் நமக்கு வேணும். 1000 குடும்பங்கள். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் செய்வாரு. ஆண்டவரே, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே அதுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் இனி வாழ்ந்தது போல நான் மாற மாட்டேன். ஆண்டவர் உங்க அன்பை எடுத்து சொல்லுகிறவனாக மாறுவேன் சொல்லி ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபிங்க. கொஞ்ச நேரம் நீங்க ஜெபிக்க போறீங்க. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. அன்பை எடுத்து சொல்லுவேன், அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என்னே சுராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்வதற்கு என்னாலும் ஸ்தோத்திரம்.
சேர்ந்து பாடுவோம். என்னே சுராஜாவுக்கே நாளும் சோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தாவே, தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளாக்கி நாங்கள் ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க போறோம். ஒரு தீர்மானத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, 1000 சபைகள், 1000 குடும்பங்கள் நிறைந்த சபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. 1000 குடும்பம். அதை நீங்க எப்படி தர போறீங்களோ, தட் இஸ் யுவர் கால். நீங்க எங்களுக்கு சீக்கிரமாய் தரணும், சீக்கிரமாய் தரணும். நாங்க சபையாய் உம்மிடத்துல நிற்கிறோம், தாழ்மையாய் கேட்கிறோம் ஐயா. இந்த பகுதியில் உள்ள அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இன்னிலிருந்து நாங்க ஜெபிக்க போகிறோம். நாங்க ஜெபிக்க 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 ஆத்துமாக்களால சபையை நீங்க நிரப்ப போறீங்க ஆண்டவரே. சபையை தராபாராலாரா ஷிலாபா தீராபாராலாரா சபையை நிரப்ப போறீங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஆண்டவரே, சபையை நிரப்ப போறீங்க. எங்க சபையை நிரப்புங்க. அநேக ஆத்துமாக்கள், ஆண்டவர் அறியாத அநேக ஆத்துமாக்களால இந்த சபையை நிரப்ப முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்க ஒரு டூலா இருக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எங்களுக்கு 1000 குடும்பங்கள் உள்ள சபைகள் வேணும். அதுக்கு நாங்க ஜெபிக்க போறோம். தேசம் சந்திக்கும் வரை, எங்க பகுதியில் உள்ள ஜனங்களா ரட்சிக்கப்படும் வரை எங்களுக்கு உறக்கத்தை தாராதீங்க ஆண்டவரே. எங்களை எழுப்புங்க, எங்களை எழுப்புங்க. ஒரு வாரத்தை தாருங்க, ஜெபாவியை தாருங்க. நாங்க ஜெபிச்சுட்டே இருக்கணும், உம்மிடத்துல ஜெபிச்சுட்டே இருக்கணும். எங்க வேலை, எங்க குடும்பம், எங்க பிள்ளைகள், எங்களோட தேவைகள், நீங்க எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே. வசனம் தானப்பா சொல்லுது, முதலாவது என் ராஜ்யத்தை நீ தேடினா நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டேனான்னு சொல்றீங்க. நாங்க எதற்கெல்லாம் 365 நாள் ஓடுறோமோ, இனி ஓட போறதுல ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. உங்க வேலையை நாங்க செய்ய போறோம் ஆண்டவரே. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், நல்லா கேட்டாங்க, நிறைய காரியங்களோட இன்னைக்கு தீர்மானத்தோடு போறாங்க. அவங்களை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். Bless them in the name of Jesus, Lord. You need to fill them with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால நிரப்பிக்கொண்டே இருங்க. நிரப்பிக்கொண்டே இருங்க, நிரப்பிக்கொண்டே இருங்க. இரவும் பகலுமாய் போகிற நடக்கிற இடங்களெல்லாம் ஆத்மாக்களை பார்த்து ஜெபிச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மனிதனை தாருங்க, இந்த மனிதன் ரட்சிக்கப்படணும், இந்த வீடு ரட்சிக்கப்படணும், இந்த பிளாட் ரட்சிக்கப்படணும், ஒரு பிரேயர் டிரைவ் நடக்கணும், பிரேயர் வாக் நடக்கணும். இந்த பகுதியில் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாய் சந்திக்க வரும்போது அப்பா, அநேகம் லட்சக்கணக்கான ஆத்மாக்களோடு சந்திக்க கிருபை தாருங்க. கிருபைக்குள்ளாய் தாழ்த்துகிறோம். அடுத்த வருஷம் அந்த இடத்துல நாங்க வரும்போது ஆண்டவரே, இன்னும் அதிகமான அற்புதங்களை, சாட்சிகளை கேட்க கிருபை தாருங்க. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், சபை மக்களோடும், மிஷனரி குடும்பத்தோடும், நம்முடைய அருமையான பெற்றோர், தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள், சகோதரிகள் ஒவ்வொருவரோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா.